ஹாய் பிரைஸ் லார்ட், வெல்கம் டு ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் சொல்லிக் கொள்கிறேன். திஸ் இஸ் பாஸ்டர் நெல்சன். இந்த நாளுடைய கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்ம கடந்து போறதுக்கு முன்பதாக இந்த இயர் நம்ம எந்த விதமான ஒரு வார்த்தையில எந்த விதமான ஒரு ஆசீர்வாதமான ஆஹ், கர்த்தருடைய வார்த்தையில் நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோன்றதை நான் குவிக் ரிமைண்டர் நான் கொடுக்க நான் ஆசைப்படுறேன். ஸ்க்ரீன்லேயே இருக்கு. 2026 நம்மளுடைய திருச்சபை ஷைன் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டியோட இயர் எப்படிப்பட்ட இயரா இருக்க போகுது அப்படின்னு நம்ம தியானிச்சு கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, இயர் ஆஃப் நன்மையும் கிருபையும். நன்மையும் கிருபையும் நம்மளை பின்தொடர்கிற ஒரு ஆண்டு. நன்மையும் கிருபையும் இதுக்கு முன்பதாக வந்து நன்மை பின்னாடி கிருபை பின்னாடி நீங்க ஓடுன்னு இருந்தீங்கன்னா இந்த நாள்ல வந்து அது உங்களை பின்தொடர்ற ஒரு ஆண்டு. இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, யார் யாரெல்லாம் இந்த பழைய டாடா டோக்கோமோ ஆட் பார்த்துருந்தீங்கன்னா, ஒருத்தன் நந்து பண்ணியா இருப்பான், அந்த குட்டி நாய். அது பேரு டொக்கோமோ நாய்னு வச்சிட்டாங்க, அது வேற பேர். நாங்கெல்லாம் சொல்லும் போது டொக்கோமோ நாய்னு சொல்லுவோம். குட்டி நாய் வந்து அவருக்கு ஃபாலோ பண்ணே இருக்கு, எங்க போனாலும் பின்தொடரும். ஆக்சுவலா இந்த வாக்குத்தத்தை எடுக்கும் போது எனக்கு மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆன பிக்சர் வந்து அதுதான். தட்ஸ் ஹவ் குட்னஸ் அண்ட் கிரேஸ் வில் ஃபாலோ யூ, குட்னஸ் அண்ட் லவ் வில் ஃபாலோ யூ. எப்படின்னா, இந்த சங்கீதம் 23:6 பிரகாரமாக நன்மையும் கிருபையும் நம்மளை எப்படி பின்தொடர போகுது இந்த வருஷம். இந்த வருஷம் இல்லை, இந்த வருஷம் துவங்கி ஃபுல்லாவே எப்படின்னா, நான் விடணும்னு நினைச்சாலும் அதை என்னை விட போறது. ஹல்லேலூயா. நன்மை கிருபை கர்த்தரிடத்துல இருந்து அனுப்பப்படுகிற நன்மைகளும் கிருபைகளும். நானே வேணாம் வேணாம் சாமி அப்படின்னா கூட, இல்லப்பா நீ தான் அது முடிவு எடுக்கிறது, நான் உன்னை ஆசீர்வதிக்க நான் டிசைட் பண்ணிட்டேன்னா எப்படி நீ என்னை தடை பண்ண முடியுன்ற அளவுக்கு நம்ம மேல வந்து எக்ஸ்கியூஸ் அபண்டன்டா ஊற்றப்பட போகிறது. அபண்டன்டா காட் ஷவர் பண்ண போறாரு அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த ஒரு வரிசையில ஒரு தியானத்துல நம்ம பார்த்தது, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், எனக்கு குறை ஒன்றும் இல்லை. நிச்சயமாகவே இப்போ டேட் வந்து 18ஆம் தேதி இல்லையா? நான் இப்போ பேசும்போது 18 நாட்கள் இந்த தியானத்துல இருக்கிறீங்க, என்னோட இணைந்து பயணிக்கிறீங்க. எனக்கு நல்லா அது புரியும். எனக்கு நீங்க யூடியூப் ஆடியன்ஸ் பத்தி எனக்கு ஐடியா இல்லை, பிகாஸ் அது நீங்க பேசினாதான் தெரியும். பட் லைவ் ஆடியன்ஸ் பத்தி ஜூம் ஆடியன்ஸ் பத்தி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. எங்களோட இணைந்து பயணிக்கிறீங்க, ஃபீட்பேக்ஸ் அனுப்புறீங்க. மெயினா இந்த அளவுக்கு இந்த வார்த்தை உங்களை இம்பாக்ட் பண்ணுது அப்படின்ற அந்த விதமான வந்து அந்த ஹிட் எந்த அளவுக்கு டமாண்ட் வந்து ரீச் ஆகுது, எந்த அளவுக்கு உங்களோட ஆத்மாவை அதை தேய்ச்சுது, அந்த விதமான ஒரு நல்ல ஒரு ஃபீட்பேக்ஸ் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அந்த வரிசையில நம்ம பார்க்கும்போது, போன வாரம் நம்ம பார்த்த ஒரு காரியம் இருக்கு, அது நான் நினைவு கூட கடமைப்பட்டிருக்கிறேன். நம்ம சாம் 23:1 கண்டினியூஷன், அதாவது சங்கீதம் 23:1 கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சியை நம்ம பார்க்கும்போது, மேய்ப்பரா இருக்கிறாரு, எப்படிப்பட்ட மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு நம்ம தியானிக்கும் போது இன்னொரு இடத்துல வசனம் சொல்லுது, அவர் வந்து நல்ல மேய்ப்பன் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த கண்டினியூட்டி நமக்கு புரியணும்னா, நல்ல மேய்ப்பன் யார், அப்ப நல்ல மேய்ப்பனுடைய குணாதிசயங்கள் என்ன, அவர் என்னெல்லாம் பண்ணணும், அவர் என்னெல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார், பண்ணணும்ன்றதை விட என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. என் வாழ்க்கையில ஒரு விஷயம் நான் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ண ஆசைப்படுறேன், நினைப்பூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன அப்படின்னா, எப்பத்துல இருந்து அவர் நம்மளுடைய வாழ்க்கையில நல்ல மேய்ப்பனா இருக்கிறாரு யோசிச்சு பார்த்தா, 2026 ஜனவரி 1 இந்த வாக்குத்தத்தம் கொடுத்த அன்னைக்கா அப்படின்னு பார்த்தா டெஃபினெட்லி நாட், நோ. அப்போ கர்த்தர் என் வாழ்க்கையில நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். எப்போ இந்த வாக்குத்தத்தம் கட்சிச்சு பிரதர் 1ஆம் தேதியில இருந்தே அவர் நல்ல மேய்ப்பனாயிட்டார்? டெஃபினெட்லி நாட். 1ஆம் தேதி தான் இந்த திருச்சபை மூலியமா, இந்த ஊழியன் மூலியமா ஆண்டவர் வந்து உங்களுக்கு நினைப்பூட்டி இருக்கிறார். என்ன நினைப்பூட்டி இருக்கிறார் அப்படின்னா, நல்ல மேய்ப்பன் தெரிஞ்சுக்கோ, நீ என்ன ரொம்ப நிறைய வேற வேற பார்வை கோணத்துல பார்த்துன்னு இருக்கிறேன். நிறைய பேர் வந்து காடை பயங்கர டெரரா பார்த்துன்னு இருக்கிறோம். டெரரான்றதை விட வில்லனிக்கா, சம்டைம் வில்லன் மாதிரி பார்க்கும். ஆக்சுவலாக நம்மளுடைய வாழ்க்கையோட பெஸ்ட் ஹீரோ அவர் தான். பட் நம்மளை வழிநடத்தின அவர் நம்ம பார்க்கிற ஒரு சில ஊழியக்காரர்கள் காடை ப்ரெசென்ட் பண்ண விதம், ஓகேவா, அவர்களுக்கு சத்தியம் தெரியும் ஆக்சுவலா. பட் வென் தே ஷோகேஸ் காட் இவரா அப்படின்னு காட்டும்போது, மைட் பி உங்களுக்கு காட்டப்பட்ட இயேசு, உங்களுக்கு காட்டப்பட்ட பிதாவாகிய தேவன், உங்களுக்கு காட்டப்பட்ட பரிசுத்தாவியானவர், அந்த திரியேக தேவன் நமக்கு மனிதர்களால் காண்பித்தருளும் போது நல்லா புரிஞ்சுக்கணும். நம்மள அறிஞ்சுக்கணும். நான் உணர்ந்துட்டேன் பிரதர், ரொம்ப மோசமான ரொம்ப டெரரான காடு அப்படிலாம் யாருமே உணரல. நமக்கு யாருன்னா அப்படி புகுத்திருப்பாங்க, சொல்லப்பட்டிருக்கும், கேள்விப்பட்டிருப்போம், கேட்டிருப்போம். மெயினா ஒரு நபர் பர்சனலா கர்த்தருடைய என்கவுண்டர், கர்த்தரை அதாவது என்கவுண்டர்னா காடை மீட் பண்ணி, மோசேவுக்கு ஒரு என்கவுண்டர் நடந்துச்சு இல்லையா அந்த முச்செடியில, அது போல ஒரு நபர் பர்சனலா காட் கூட என்கவுண்டர் பண்ணப்பட்டாருன்னா அவருக்கு காடோடைய குட்னஸ் அதிகமா தெரியும். மோசேக்கு கர்த்தர் எவ்வளவு நல்லவர்னு நிறைய தெரியும். அது போல எந்தெந்த தனிநபர்கள்
பர்சனலா கர்த்தருடைய நன்மைகளை பர்சனலா ருசி பார்த்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லா தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, கர்த்தர் நல்லவர் அப்படின்ற ஒரு உண்மை தெரியும். எந்தெந்த ஊழியக்காரர்கள் பைபிள்ல கர்த்தருடைய ஆஹ், பரிசுத்தவான்கள் எந்தெந்த இடத்துல வந்து ஆஹ், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த மாதிரி கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் சொன்ன எல்லாரையும் நீங்க அவங்களுடைய லைஃப் நீங்க திரும்பி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய வாழ்க்கையில ஏன் கர்த்தர் நல்லவர்னா, அவங்களுக்கு யாரும் வந்து "ஐயோ, ரொம்ப டேஞ்சர்ப்பா அவர்கிட்ட போயிடாதீங்க அந்த மாதிரிலாம் யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. சொன்னாலும் நான் இவங்க இவங்க சொல்லியிருப்பாங்க என்ன சொல்லியிருப்பாங்க, இல்லையே நான் உணர்ந்திருக்கேனே, நான் அவருடைய நன்மையை ருசித்திருக்கிறேனே, அவர் என் வாழ்க்கையில ஒருபோதும் கெட்டவராகவே இருந்தது இல்லையே, அவர் ரொம்ப நல்லவராக தான் நான் பார்த்திருக்கிறேன். நீ என்ன வேணா சொல்லிக்கோ, நான் நம்ப போறது என்ன, என்னுடைய கன்விக்ஷன் என்னன்னா கர்த்தர் நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர் மேய்ப்பெண் மட்டும் இல்ல, ரொம்ப ரொம்ப நல்ல மேய்ப்பெண். அந்த ஒரு கண்டினியூட்டியை தான் நம்ம வந்து இந்த நாள்ல வந்து நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ கேட்கிறதற்கு காதுள்ளவர்கள் கேட்காதவர்கள். ஸோ அந்த கண்டினியூட்டில நம்ம கடந்த நாட்கள் நம்ம பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு ஒரு வேர்சஸ் வந்து நம்ம பார்த்தோம். யோவான் 10ஆம் அதிகாரம் 1 முதல் நம்ம கடந்த 2 வாரமா தியானித்துக் கொண்டிருக்கிறோம். 9 வசனங்கள் தான் தியானிச்சிருக்கோம். அதாவது 2 வாரம் சேர்த்து 9 வசனங்கள். முந்தின வாரம் 5 வேர்ஸ் பார்த்தோம். போன வாரம் வந்து மிச்சம் இருக்கிற 4 வருஷம் 9ஆம் வசனம் 10, 11 நம்ம போயிட்டோம். ஆனா திருப்பி நான் இன்றைக்கு இந்த தியானத்திற்கு நான் எடுத்தது வந்து 10ல இருந்து கண்டினியூ ஆகி வர நான் வந்து ஆசைப்படுறேன். நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, போன வாரம் மெசேஜ்ல ஒரு சில காரியங்களை நான் சொல்லும் போது ஒரு சில போர்ஷன்ஸ் வந்து நான் சொல்ல தவறிட்டேன். அதாவது ரொம்ப முக்கியமான ஹைலைட்டான ஒரு பாயிண்ட். ஆக்சுவலா ப்ரிப்பரேஷன்ல அது எனக்கு கிடைக்கல. மெசேஜ் முடிச்சுட்டு இந்த ரெக்கார்டிங் ஸ்டாப் ஆயிட்டு சர்வீஸ் முடிச்சுட்டு ஆமே அடிப்போம்ல, ஜாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஆஹ், இந்த என்னுடைய பக்கத்துல இருக்கிற அந்த வாட்ஸ்அப் டேபை க்ளோஸ் பண்ணலான்னு போகும்போது எனக்கு இந்த வேர்ஸ் ஹிட் ஆச்சு. எப்படி இந்த வார்த்தையை வந்து நம்ம தியானிக்காம விட்டோம், இது மக்களுக்கு சொல்லி ஆகணுமே. ஸோ இங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா. எக்ஸைட்டடா இருக்கேன். எப்பவுமே எங்க போனாலும் கர்த்தருடைய வார்த்தையை நீங்க எங்க கேட்டாலும், இது போன்ற ஊழியக்காரங்க மூலியமா சபையில கேட்டாலும், பர்சனலா நீங்க தனிப்பட்ட விதத்துல கர்த்தருடைய வார்த்தையை படிச்சாலும் ரொம்ப அதிக எதிர்பார்ப்போட நீங்க கேளுங்க. ஏன்னா ஒரு நபர் தான் உங்களை எப்பவுமே டிசப்பாயிண்டே பண்ண மாட்டார். கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் எப்பவுமே உங்களை வந்து டிசப்பாயிண்டே பண்ண மாட்டாரு. அதனால மனிதர்களிடம் நம்ம சில எதிர்பார்ப்பு வச்சிருக்கோம். இவர் வராரு நல்லா பேசுவார், அவர் வராரு நல்லா பேசுவார், இவங்க வராங்க ஜாலியா இருக்கும், இவங்க வராங்க சூப்பரா இருக்கும் அப்படின்பதை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தை அதனால வெயிட்டா தான் இருக்கும். நான் ரொம்ப அதிக எதிர்பார்ப்போட வந்திருக்கிறேன், தாகமா இருக்கிறேன், தயவு செஞ்சு என்னை திருப்தி பத்துங்க அப்படின்னு வந்தீங்கன்னா, யாரு அந்த அதிகம் அதிக தாகமா வந்திருக்கிறீங்களோ உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஃபில்லிங் அப் டு தி பிரிம். காட் எப்படி தெரியுமா, காடோடைய ஒரு குட்னஸ் நான் சொல்லிட்டான். யாருன்னா அவர்கிட்ட போயிட்டு என்னை நிரப்பங்க அப்படின்னு கேட்டா, சில வீட்டுல நீங்க போயிருப்பீங்க பாருங்களேன், தண்ணி கொடுங்க இல்ல டீ கொடுங்க அப்படின்னு கேட்டா சில பேர் வந்து ஒரு உதாரணம், இது கிளாஸ்ன்னு வச்சுக்கலாம். தெரியலையா ஸ்கிரீன்ல? ஓகே, இது கிளாஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ இது ஒரு பாட்டில் இல்லையா, இந்த பாட்டில்ல இப்ப நான் புடிச்சு வச்சிருக்குது இவ்வளோ. ஓகே, குடிச்சிட்டேன். இது தண்ணி கொடுங்க அப்படின்னா சில வீட்டுல பாட்டில கொடுத்தாங்கன்னா இவ்வளவு கொடுப்பாங்க, சில வீட்டுல இவ்வளவு ஒண்ணு கொடுப்பாங்க, சில வீட்டுல இங்க வரைக்கும் கொடுப்பாங்க, சில வீட்டுல கொஞ்சம் நல்லவங்க இங்க வரைக்கும் கொடுப்பாங்க. ஆனா கர்த்தர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, தண்ணி கொடுங்க நீங்க ஏன்டா கேட்டோன்னு ஆயிடும். ஏன்னு தெரியுமா, அவர் ரொம்ப நல்லவர் என்பதனால இந்த பாட்டில் இருக்கு இல்லையா, இந்த பாட்டிலோடைய இந்த டாப் போர்ஷன் இங்க வரைக்கும் இருக்கும். கர்த்தர் கொடுக்கறது எப்பவுமே அப்படிதான் இருக்கும். நான் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன், பிப்ளிக்கல் எக்ஸாம்பிளோட சொல்ல போறேன். இங்க வரைக்கும் இருக்கும். எப்படி இருக்கும்னா, அந்த பாட்டில் அப்படி நான் திறந்துட்டேன்னு வைங்களேன், திறக்கும் போது மேல ஊத்துறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு தட்ஸ் ஹவ் காட் ட்ரீட்ஸ் யூ. யார் அப்படி ரொம்ப பிளஸ்டான பெஸ்டான காரியங்களை கொடுப்பா, ரொம்ப உங்களை பிடித்தவர்கள். திருப்பி நான் சொல்றேன், ஒரு வீட்டுல சாப்பாட்டுக்கு போறீங்க, ஐ மீன் வீட்டுலன்றத ஒரு ஃபங்க்ஷன் வாட் எவர், சாப்பாட்டுக்கு போறீங்கன்னா போதும் 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 வயிறே இல்லாத அளவுக்கு யார் உங்களை திருப்தி படுத்துவா அப்படின்னா, வந்துச்சுடா, ஏன்டா வந்து தொலைஞ்சு கூப்பிட்டோம் கூப்பிட்டா வந்துருவீங்களா அப்படின்ற மாதிரி இருந்தாங்கன்னா, சாப்பிட்டாங்களா கொண்டாங்களா ஒண்ணுமே கேட்காம வந்த சாப்பிட்டே கிளம்பி காத்து வரும் அப்படின்னு இருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா யார் நம்மளை அதிகமா நேசிக்கிறாங்களோ, எங்களுடைய திருச்சபை தானிப்பூண்ல இருக்க கல்வாரி கிரைஸ்ட் சாப்பெல்லாம் அடிக்கிறாங்க என்ன, என்னைய வைஃபையும் எதுலன்னா சாப்பாட்டுலயே அடிக்கிறாங்க. ஹவுஸ் விசிட் போறோம், வயிறு தான் இல்லை. போன மந்த்லாம் சிக்காயிட்டேன். இந்த நெஞ்சரிச்சல் எல்லாம் வர்ற அளவுக்கு ரொம்ப அதிக அன்பு. சாப்பாடு இங்க போனா கறி, எங்க போனா கறி. நான் சொல்லிட்டேன் சிஸ்டர், தயவு செஞ்சு செய்யாதீங்க. ஜோம் பண்ண வரோம், நான் உங்க விசாரிக்க வரோம்,
ஒரு மாதிரி அது எப்படி எங்க வீட்டுக்கு வந்துட்டு எப்படி சாப்பிடாம போவீங்கன்னா உரிமை கிராமத்துல எப்படி அன்பு அன்பு செலுத்த உங்களுக்கு தெரியும் இல்லையா? கள்ளங்கப்படம் இல்லாத மனசோட செஞ்சு அடி அடி நினைச்சு நமக்கு நெஞ்செரிச்சலும் அஜீரணம் இந்த ஜெலிசல் பாட்டில் வாழ்க்கையில நான் வாங்கினது இல்லைங்க. போன மாசம் வாங்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா ரொம்ப நேசிக்கின்ற மனிதர்கள் ஒரு நபரை ட்ரீட் பண்ணும்போது, எஸ்பெஷலா ஃபுட் ரிலேட்டடா ட்ரீட் பண்ணும்போது அப்படிதான் ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ நான் வரேன் காணா ஒரு கல்யாணத்துல திராட்சை ரசம் காலியாச்சு. தண்ணீரை நிரப்ப சொல்லும் போது எவ்வளவு நிரப்ப சொல்லலாம்? அந்த தண்ணியில தண்ணி பிடிச்சி வச்சிருங்கப்பா ஜார்ல அப்படின்னு சொல்லணும். அவருக்கு கற்சாடியில தண்ணி பிடிச்சி வச்சு. ஆனா அவர் சொல்றாரு, ஆஹ் அவர் சொன்னதுக்கு அப்புறம் அவர்கள் வசனம் இருக்கு, அவர் வந்து நிறைய நிரப்புறாங்க. தே ஃபில்ட் அப் டு த பிரிம் பிகாஸ் அவங்களுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். தலைவர் ஒரு விஷயம் சொன்னார்னா அவர் வந்து மேல அந்த பிரிம்னா இது வரைக்கும், ஓகே இதுதான் கற்சாடி அப்படின்னா இங்க வரைக்கும் இல்லை, இது வரைக்கும் மேல அப்படியே அப்படியே மிதக்கும். கொஞ்சம் லைட்டா அப்படியே ஒரு ஒரு டம்ளர்ல தான் ஃபர்ஸ்ட் இது எடுக்க முடியும். ஆனா கொஞ்சம் அழுத்துனா கீழே ஊத்துரும். அந்த அளவுக்கு தண்ணீர் திராட்சை ரசமா மாறுது. எந்த அளவுக்கு மாறுச்சுன்னா ஒவ்வொரு கற்சாடிங்களும் அந்த 6 கற்சாடியும் மேல 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 ஃபர்ஸ்ட் முனவா லைட்டா தான் முள்ள முடியும். கொஞ்சம் அழுத்தாங்கன்னா கீழே போயிடுற அளவுக்கு. தட்ஸ் ஹவ் காட் டீல்ஸ் வித் யூ. தட்ஸ் ஹவ் காட் டெல்ட் வித் இஸ் ஃபர்ஸ்ட் மிராக்கிள். அவருடைய முதல் அற்புதத்தை இந்த உலகத்துல செய்யும் போது காண ஒரு கல்யாணத்துல அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்தார். இப்ப கர்த்தருடைய கர்த்தர் நல்லவர் சொல்றேன். எவ்வளவு நல்லவர்! கர்த்தர் ப்ரொவைடர், ஓகேவா? அவர் கொடுப்பவர். அவர் வந்து யெகோவா ஈரே சொல்லும் போது எப்படி எந்த 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 ஒரு பார்வை கோணத்துல அவரை பார்க்கிறோம்னா, இப்ப நான் சொன்ன எக்ஸாம்பிள் நல்லா புரிஞ்சுங்க. அந்த காணா ஒரு கல்யாணம், அந்த எக்ஸாம்பிள் மூலியமா தான் கர்த்தருடைய நன்மைகளை நம்ம பார்க்கணும். எப்படி எவ்வளவு கொடுப்பாரு? when he chose to give, அவர் கொடுக்கணும், அவர் உங்களை ஆசீர்வதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாருன்னா அப் டு த பிரிம் இந்த பாட்டில மந்திராரு. பழைய பாட்டிலா இருந்தாலும் இதை மந்திராதீங்க. என் மூஞ்ச கூட மந்திருங்க. இங்க வரைக்கும், ஓகே? இங்க இல்ல, இங்க இல்ல, இங்க வரைக்கும். சோ அந்த விஷயத்தை நீங்க நினைவுபடுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்ப நான் திருப்பி நம்மளுடைய கான்டெக்ட் வரேன். கர்த்தர் நல்லவர். வார்த்தை சொல்லுது நல்ல மெய்ப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தியானிச்சோம். போன வாரத்துடைய மெசேஜ் டைட்டிலே அப்படிதான். அதுதான் நல்ல மெய்ப்பெண். ஹல்லேலூயா. நல்ல மெய்ப்பெண் எப்படிப்பட்ட நல்ல மெய்ப்பெண்? எவ்வளவு நல்லவர்! யாருன்னா பார்த்து நம்ம மனுஷன் கேட்டாது நீங்க ரொம்ப நல்லவர் அப்படின்னா, இப்ப என்னெல்லாம் பார்த்து அந்த மாதிரி சொல்லிட்டு ரொம்ப டென்ஷன் ஆயிடுவோம். பாத்துங்க என்ன எப்படி சொல்றாங்க அப்படின்னா பாத்துட்டாங்க. நம்ம கிட்டயே நம்ம குட்னஸ் வந்து நமக்கு தெரியல. இவங்க மைட் பி நம்மளை பத்தி ரொம்ப விவரம் தெரியல போல. அப்படிதான் இருக்கும். நம்ம கதை தான் நமக்கு தெரியுமே. உங்களை பார்த்து யாருன்னா ரொம்ப நல்லவங்க நீங்க அப்படின்னா அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும். எனக்கு அப்படிதான் தோணும். தாழ்மையானா சொல்ல, ஜென்ரலா அது மைண்ட் அப்படி ஆயிடுச்சு. என்ன பண்றது? யோசிச்சு பார்க்கும்போது கர்த்தர் நல்லவர் அப்படின்னு வரும்போது, ஏன் நல்லவர், எவ்வளவு நல்லவர், எனக்கு எவ்வளவு நல்லவர் தெரிஞ்சாதான் எந்த அளவு நம்ம அவரை டைட்டா பிடிச்சணும்னு தெரியும். ஹல்லேலூயா. ஹீரோ, நம்மளுடைய கதையோடைய கதாநாயகன் ஹீரோ எவ்வளவு பிரம்மாண்டமானவர், எவ்வளவு நல்லவர் அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சா மட்டும்தான் ஒரு ஆடா ஒரு கர்த்தருடைய பிள்ளையா எந்த அளவுக்கு கர்த்தருடைய தோள்கள், ஐ திங்க் ஐ யூஸ் தட் பிக்சர் நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர். போன வாரத்துடைய மெசேஜ் டைட்டிலோடைய அந்த தம்ப்நெயில் பிக்சர் யூடியூப்ல அந்த தோல் மேல அவர் போட்டிருக்கிறத நான் பயன்படுத்துறேன்னு நினைக்கிறேன். நான் பார்த்தேன், பட் அது யூஸ் பண்ணான்னு தெரியல. தட்ஸ் ஹவ் காட் சீஸ் யூ. மேல தோல் மேல அப்படி போட்டேன் ஜாலியா. ஏன்னா குழந்தைக்கு பாவம் கால் வலிக்கும் இல்லையா? நந்தனே இருந்தா அப்படி தேவைப்படும் போது தோல்லையும் சுமப்பார் அப்பா. அந்த விதமான ஒரு நல்ல மேய்ப்பர். இவர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு நல்ல மெய்ப்பெண் புரிஞ்சுக்கினா மட்டும் ஃபர்ஸ்ட் அவர் மெய்ப்பெண்ன்றதே இப்பதான் நம்மளுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி வருது. படிச்சிருக்கோம், நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம், அறிக்கையிட்டு இருக்கோம், கர்த்தர் மெய்ப்பரா நான் தாழ்ச்சி அடி. ஆனா கேள்வி எழுப்பப்படும், தாழ்ச்சி அடையனா என்ன சொல்லுங்கன்னா தெரியவே மாட்டேங்குது. வார்த்தை அப்படி இருக்குது பாருங்க, தாழ்ச்சி. அப்போ பைபிளை வந்து அனலைஸ் பண்ணி செக்ரிகேட் பண்ணி வார்த்தையா ஒவ்வொரு சொல்லா நம்ம வந்து அப்படி அப்படி அப்படியே சாரி, எனக்கு வந்து கொஞ்சம் பேட் த்ரோட், கொஞ்சம் அதை எக்ஸ்கியூஸ் பண்ணிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். செக்ரிகேட் பண்ணி நம்ம படிக்கும் போது ஒவ்வொரு சொல்லும் அவர் எவ்வளோ பிரம்மாண்டமானவர் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஒவ்வொரு வார்த்தையும், நான் வசனத்துக்குள்ள அப்புறம் வரேன். வசனம் ஒரு வேர்ஸ்க்குள்ள வரல. நான் ஒரு வேர்ஸ் எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்து நம்ம வாழ்க்கையில, குட் நல்ல விதமான பாதிப்பை ஏற்படுத்து உங்களுக்கு தெரியும். பட் ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லும் அவ்வளோ பெரிய தாக்கத்தை, ஓகேவா? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். கர்த்தர் மேய்ப்பர் ஒரு எண், அது எவ்வளவு பர்சனல், அந்த எண் ரொம்ப முக்கியம்னு சொல்லவர். ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு சொல் ரொம்ப முக்கியம். அந்த விதமா பைபிளை படிக்க கத்துக்கோங்க. நிறைய நன்மைகள் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறாரு. அனுதினமும் நம்ம படிக்கிறோம், அனுதினம் நம்ம வந்து ப்ராசஸ் பண்றோம், டிவோஷன் பண்றோம். பட் வந்து அநேக வெளிப்பாடுகளை வந்து நம்ம போட்டு விட்டு
நானும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கிறேன். இப்பதான் கொஞ்சம் கற்றுக்கொண்டே இருக்கேன். என்னோட பிடிச்ச நீங்களும் கற்றுக்கொள்ளுங்க. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, எனக்கு உங்களுடைய சர்ச், நீங்க வேற வெளி சர்ச்சஸ் தான் உங்க சபைகள்ல நீங்க யோசிக்கிற தி பெஸ்ட் பாஸ்டர், நீங்க யோசிக்கிற இவர் என்னோட இன்ஸ்பிரேஷன், இந்த பாஸ்டர் சூப்பர், பயங்கர வெளிப்பாடு நிறைந்தவர், அவருக்கு வெளிப்படுகிற காரியங்களை காட்டிலும் அவருக்கே வெளிப்படுத்தப்படாத சிறப்பான வெளிப்பாடுகளை நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் வேதத்தை படிக்கும் போதும் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்த சித்தமா இருக்கலாம். ஆனால் தவற விட்டுறான். எனக்கு என்ன அடப்பாய், சங்கீதம் 23 எனக்கு தெரியுமே. என்ன இந்த மனுஷன் 4 வாரமா இது இந்த 23:6 இருந்து வெளியே வரல. நம்ம ஒன்றும் 23:2 போல 3, 4, 5 போவே இல்லை. 6 அப்படியே 1க்கு தாங்கணும், 1வது வசனத்துக்கு. அங்கிருந்து இப்படி கண்டினியூ ஆகிட்டு வரலான்னு பார்த்தா 1லயே அப்படியே ஜஸ்ட் வேவரிங் அரௌண்ட், ரிவால்விங் அரௌண்ட், அப்படியே சுத்தினே இருக்கிற. இது எங்க ராஜா ஓடுறேன், இல்ல ஒரு இந்த மாசம் முடிச்சுட்டு டக்குன்னு போறேன், இந்த கதையே வேணாம். இந்த மந்த் இந்த இயர் நான் இதை சொல்லிடுறேன். எஸ்ஐசியில் போன இயர் மாதிரி மாசம் மாசம் ஒரு வார்த்தை கிடைக்காது. ஏன்னா ஆரம்பத்துல ஒரு வெயிட்டா டமால்னு ஒரு பிளெஸிங் போட்டுக்கிறாரு. அணுவா ரசித்து ருசித்து அதை நம்ம அந்த தியானத்தை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சு அதுக்குள்ள நீச்சல் ஆழம் போயிட்டு எவ்வளோக்கு எவ்வளோ டெப்த்ஸ்க்கு, DEPTHS, ஆழங்களுக்கு, டெப்த்ஸ்க்கு எந்த அளவுக்கு போக முடியுமோ அந்த அளவிற்கு ஆழங்களில் போய் கர்த்தருடைய வார்த்தையும் கர்த்தருடைய நன்மைகளும் கர்த்தருடைய கிருபைகளும் ருசி பார்க்கறதுக்கு தான் இந்த நாள்ல நம்ம வந்திருக்கிறோம். எஸ்ஐசிக்கு நீங்க வரும்போது அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. நிறைய பேசுவாரு, நிறைய வசனங்கள் இருக்கலாம் சம்டைம்ஸ். பட் ஒரு வசனம் படிச்சாலும் அது ஆழமா சென்று அது இருக்கிற புதையலை அப்படி அப்படி தோண்டி எடுத்துட்டு வராது, புதிய புதிய வெளிப்பாடுகள் தோன்றி எடுத்துட்டு வராத ஒழிய நான் விடமாட்டேன்ற அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல நீங்க வாங்க. நீங்க தனிப்பட்ட விதத்துல கர்த்தருடைய வார்த்தையை படிக்கும்போது அப்படி படிக்குமாறு நான் தயவாக கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, யோவான் 10:9 வரைக்கும் நம்ம படிச்சோம். 10 ஒரு வார்த்தையை, நம்ம ரொம்ப முக்கியமான வார்த்தையை நம்ம தியானிக்கலாம். யோவான் 10:10 வசனம் எப்படியா சொல்லுது, திருடன் யாரு? பிசாசானவன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறு ஒன்றுக்கும் வரான். சம்டைம்ஸ் இந்த திருடன் மனுஷங்க மூலியமா வருவான். நிறைய பேருக்கு ஸ்ட்ரெயிட்டா லூசிஃபர் என்கவுண்டர் நடக்கலாம். ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு என்கவுண்டர்ஸ். சில பேர் அதை சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு மனிதர்கள், கர்த்தரோடு இணைந்து பயணிக்காத மனிதர்கள் கொஞ்சம் இந்த பக்கம் அசுத்தாவிக்கு இடம் கொடுத்தாங்க அப்படின்னா அவர்கள் மூலியமா அவனுடைய நோக்கம் 3 விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அதுக்குள்ளேயே எல்லாமே அடங்கணும். அவன் பண்ற எல்லாமே இது 3த்துல அடங்கணும். என்ன? திருடுவான், கொள்ளையடிக்க, அழிக்க. The devil has come to, the thief has come to steal, kill, destroy. Steal திருன்னு போவானா, கில் கொலை பண்ணுவானா, சாரி கொள்ளை அடிக்கன்னு சொல்லிட்டேன், கொலை. ஓகேவா? கொல்லவும்னா கொலை, கொலை செய்வான் சில விஷயங்கள் உங்க வாழ்க்கையில. 3வது அழிக்க. ஸோ டிஸ்ட்ரக்ஷன் யார்கிட்ட இருக்கு? கிரியேஷன் யார்கிட்ட இருக்கு? ஏசப்பா கிட்ட. ஓகேவா? காட் கிரியேட்டட் தி எர்த். கிரியேஷன் அவர்கிட்ட இருந்துச்சு, நம்ம வணங்குற தெய்வத்துக்கிட்ட இருக்கு. டிஸ்ட்ரக்ஷன், அழிவு யார்கிட்ட இருக்கு? பிசாஸ் கிட்ட இருக்கு. இந்த காலகட்டத்தில் நடக்கிற அழிவுகளுக்கெல்லாம் யார் காரணம்? ஒருத்தன் தான் காரணம், அவன் தான் காரணம், பிசாசு தான். ஓகே, நான் வசனம் அப்படி சொல்லுது, டிஸ்ட்ராய் பண்ண. அப்ப என் வாழ்க்கையில பிரதர் பல இழந்த காரியங்கள்லாம் அவன் பண்ணதுதான். ஏன்னா நம்ம பாவம் நிறைந்த ஆதாம் ஏவாள் துவங்கி பாவம் நிறைந்த இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோன்றதுனால இப்போ, அதாவது இயேசு உயிர்த்தெழுதலுக்கு முன்பதாக வரைக்கும் உலகம், பாவத்திற்கு அப்புறம் சொல்றேன், உலகம் பிசாசோடைய ஸ்ட்ராங் டாமினன்ஸ்ல இருந்துச்சு. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவருடைய உயிர்த்தெழுதின் வல்லமையினால நிரப்பப்பட்ட திருச்சபையிடம் அந்த டாமினன்ஸ் இருக்கு. அந்த ஒரு டாமினன்ஸ், அந்த ஒரு அத்தாரிட்டி, அந்த ஒரு அதிகாரம், அந்த ஒரு ஆளுகை எல்லாமே இப்போ சபை கிட்ட தான் இருக்கு. அதனாலதான் சபை ரொம்ப முக்கியம். நீங்க நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு தனி நபரா இருக்கலாம், அதாவது கர்த்தருக்குள்ள இருக்கிற தனி நபரா இருக்கலாம். பட் when you don't associate yourself with a church, any church that you find, கர்த்தர்னால நீங்க வழி நடத்த போய் எந்த திருச்சபையா இருக்கும், எல்லா திருச்சபையிலும் நல்ல திருச்சபைகள் தான், எல்லா பாஸ்டர்ஸும் நல்ல பாஸ்டர்ஸ் தான். அவங்களால முடிந்த காரியங்களை, அவங்களுக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை அவங்க பேசுறாங்க. ஸோ ஐ ரிக்வெஸ்ட் யூ ஆல் டு கைண்ட்லி ரெஸ்பெக்ட் யுவர் பாஸ்டர்ஸ், கைண்ட்லி ஹானர் யுவர் பாஸ்டர்ஸ். உங்களை வழிநடத்துகிற உங்களுடைய பாஸ்டர்களை அதிகமா ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, மரியாதை வைங்க, கனப்படுத்துங்க. ரெஸ்பெக்ட் பண்ணுங்க, 2வது ஹானர் பண்ணுங்க, கனப்படுத்துங்க. சால்வ் வாங்கி போடுறது அதை பத்தி மாத்திரம் இல்லை, அவங்கள பத்தி நீங்க முன்னாடி பேசும்போது பின்னாடி பேசும்போது அவங்களை அட்ரஸ் பண்ணும்போதும் ஹையர் ஒரு வேல்யூவோட, ஹையர் ஒரு மதிப்பு மரியாதையோட நீங்க பேச பழகுங்க. ஏன்னா they are going through a lot. ஒரு பாஸ்டரா
அதெல்லாம் ரொம்ப யங் பாஸ்டர், எங்களுக்கு பாஸ்டர் இருக்காரு எனக்கு. இப்போ நான் அசிஸ்டன்ட் பாஸ்டர் தான். ஆனா நானே நிறைய கோத்ரூ பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் போது எனக்கு புரியுது, கொஞ்சம் எப்பா இந்த மெகா சர்ச்சஸ் வச்சிருக்கவங்களாம் என்ன பாதிப்படைவாங்க. நம்மளுக்கு ரொம்ப ஸ்மால் கிரவுட் தான், ஓகேவா? கம்பேரிட்டிவ்லி வில்லேஜ் சைஸ் பார்த்தா கொஞ்சம் இது நம்மளுக்கு ஓரளவுக்கு பெரிய சர்ச்னு சொல்றாங்க, யாருக்கு நான் சொல்லும் போது, நம்பர் சொல்லும் போது. பட் யோசிச்சு பார்க்கும்போது நம்மளே இவ்வளவு கோத்ரூ பண்றோமே, அப்போ அடுத்த அடுத்த கட்டத்துல இருக்கிற தேவ ஊழியர்கள் பல நூற்றாண்டு, பல டிகேட்ஸ், ஓகேவா, பல சகாப்தங்கள், ஒரு அந்த டிக்கெடா ஊழியம் பண்றவங்களுடைய சர்ச், அது எந்த விதமான பாதிப்பு இருக்கும், எந்த அளவுக்கு அவங்க பீப்புள் ஹேண்டில் பண்றாங்க, எந்த அளவுக்கு அவங்க கோத்ரூ பண்ணியிருப்பாங்க, எந்த அளவுக்கு மனதளவுல பாதிக்கப்பட்டிருப்பாங்க, உடல் அளவுல டயர்டா இருப்பாங்க, இத்தனை வருஷம் ஊழியம் பண்றாங்களே. ஏன்னா எங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு டீச்சிங்ஸ்ல நான் வளர்க்கப்பட்டேன், நல்ல ஒரு நான் ட்ரெயின்டா தான் ஆண்டவர் என்னை வந்து மிஷன்ஸ்க்கு அனுப்புனார். அதுக்கு முன்னாடி நான் அந்த கேசிசி சர்ச்ல நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க என்ன. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ட்ரெயின்டா வரும்போது லீடர்ஷிப் ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. ஆம், எப்படி சொல்றது, பீப்புள் ஹேண்ட்லிங், மெயினா டீமா ஒர்க் பண்ணோம், அந்த நாலேஜ் எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம உள்ள வரோம். டீம் இருக்கோ கொஞ்சம் தப்பிச்சுக்கிறோம், ஓகேவா? டீம் செக்ரிகேஷனை இவங்க லீடர்ஷிப் போகணும், அதெல்லாம் கொஞ்சம் ஓடுது. சில பாஸ்டர்ஸ் ஊழியத்துக்கு வரும்போது கர்த்தருடைய அழைப்பு சத்தத்தை மட்டும் கேட்டு உள்ள வந்துருவாங்க, அதுக்கப்புறம் அப்பா சொல்லி கொடுப்பாரு. பட் அவங்க இந்த இந்த விதமான எக்ஸ்டர்னல் காரியங்கள், இந்த லீடர்ஷிப் சம்பந்தமான, மேனேஜ்மெண்ட் சம்பந்தமான காரியங்கள் லேர்ன் பண்ணாதனால தே வில் கோ த்ரூ அ லாட். உங்க பாஸ்டர் அந்த மாதிரி இருக்கலாம், நீங்க எந்த சர்ச்னு எனக்கு தெரியாது. இந்த யூடியூப்ல கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரி, நீங்க எந்த சர்ச்னு எனக்கு தெரியாது. உங்க பாஸ்டர் நிறைய கோ த்ரூ பண்ணலாம், அதற்கு காரணம் நீங்களா இருக்காதீங்க. உங்க பாஸ்டருடைய ஆறுதலுக்கு காரணம் நீங்களா இருங்க. அவர் வேற யாருனால, உலகத்தினால, மெயினா சொல்லிடுறேன், இன்னொரு விஷயத்த சொல்லிடுறேன். உங்க பாஸ்டருக்கு எதிரி பிஜேபி ஆர்எஸ்எஸ் கிடையாது. அல்லேலூயா. எதிரி உங்க சபையில இருக்கிற ஒரு விசுவாசியா இருக்கலாம், இல்லைன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு கிறிஸ்தவனா தான் இருப்பான், கிறிஸ்தவன் பேர் சொல்லிக்கிற ஒரு நபரா தான் இருப்பான். ரட்சிக்கப்பட்டது சொன்னாதான் ரட்சிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க. அவர்கள் தான் பெரிய பாதிப்பை வந்து கர்த்தருடைய பிள்ளைக்கு அனுப்புறாங்களே தவிர, எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் எந்த ஹிந்து சகோதரனும், எந்த ஒரு முஸ்லீம் சகோதரனோ இது போட்டு ஒரு வழியாக்கி, நாங்க அதை சர்ச்சா பர்சனலா கண்டு வந்ததில்லை. பட் ஒரு பாஸ்டரா கோத்ரூ பண்ணது எல்லாமே கிறிஸ்டியன்ஸ்னால தான். ஸோ அந்த மாதிரி ஒரு மோசமான ஒரு கல்ச்சர்ல வந்து இந்த காலகட்டத்தில் கிறிஸ்டியானிட்டி இயங்குது. ரொம்ப டீப்பா போக வேணாம், உங்களுக்கு தெரியும் உங்களை சுத்தி என்ன நடக்குது, அந்த சர்ச்சஸ்ல என்ன நடக்குது, உங்களுடைய திருச்சபையில என்ன நடக்குது. ஸோ வென் யூ see your pastor, treat him with respect, மரியாதை. ரெண்டாவது வந்து கனம், ஹானர், ஓகேவா? அவர் மூஞ்சுக்கு முன்னாடி மட்டும் பேச அது எல்லாரும் பண்ணுவீங்க பயம், மூஞ்சுக்கு பின்னாடி அவங்கள பத்தி பேசும்போது சில பேர் இருப்பாங்க, ரொம்ப பாஸ்டர் ஃபோன் பண்ணா 10 கூட ஃபோன் பேச மாட்டாங்க, ஏன்ச்சு உட்காந்துருவாங்க, நின்றுவாங்க. அதெல்லாம் அவங்க கொடுக்குற கனம் ரொம்ப சந்தோஷம். அந்த மாதிரி அது வந்து நான் இப்படிதான் இருக்கணும்னு சொல்ல வரல. அப்படி இருந்தா அதையும் ஆண்டவர் பாக்குறாரு. நீங்க அவர்களை கனப்படுத்துற மாதிரியே உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு தேவையான கனத்தை கர்த்தர் கொடுப்பாரு. அதை நீங்க அனுபவிப்பீங்க. எந்த அளவுக்கு நீங்க உங்களுடைய ஊழியக்காரங்களை வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லா, ஹானரா நீங்க நடத்துற மாதிரி உங்களோட லைஃப்ல உங்களுடைய பிள்ளைகள், உங்களுடைய பேர பிள்ளைகள், உங்களுடைய சுற்றி இருக்கிற காரியங்கள், நீங்க உங்களுடைய வேலை ஸ்தலங்கள், வாட் யூ சோ வி ரீப், இல்லையா? என்ன விதைக்கிறோமோ அதை இருப்போம். நான் நல்லதை விதைக்கிறேன், மரியாதையை விதைக்கிறேன், ஹானர் கனத்தை விதைக்கிறேன். மெயினா என்னை வழிநடத்துற என்னுடைய மெய்ப்பனாகிய என்னுடைய திருச்சபையின் போதகர் மேல நான் அதை வைக்கிறேன். கண்டிப்பா நான் போற இடத்துல அப்பா வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணுவாரு, அவ்வளவுதான், சிம்பிள் கான்செப்ட், ஓகேவா? ஏன் இதை சொன்னேன் அப்படின்னா, நிறைய கோத்ரூ பண்றாங்க, ஸோ அவங்களுக்கு கேர் பண்ணிக்கோங்க. திருடன் திருடன் வந்திருக்கிறான், கொல்ல வந்திருக்கிறான், அழிக்க வந்திருக்கிறான், இதுக்குதான் வந்திருக்கிறான். ஸ்டீல் கில் டிஸ்ட்ராய், ஸ்டீல் கில் டிஸ்ட்ராய், இதை மறந்துடாது, ஓகேவா? எதுக்கு எங்க வந்து எங்க முடிக்கிற பாருங்க. டிஸ்ட்ரக்ஷன் பிசாசு கிட்ட இருக்குது, மீட் எடுக்க திருச்சபையை கொடுத்திருக்கிறாரு. திருச்சபையில நம்ம வந்து வேறு ஒன்று இருந்தால், நீங்கள் ஸ்ட்ராங்கா பிசாசோடைய டாமினன்ஸ்குள்ள இல்லாத, இந்த உலகம் பிசாசோடைய டாமினன்ஸ்குள்ள இருக்கல, அப்படி ஏதோ ஒரு முயற்சி பண்றாங்கல்ல, நம்ம தலைவர் ஏன் சபா கிட்ட வந்துடுறாங்க, நீ மட்டும் என்ன பண்றீங்கன்னா இது எல்லாத்தையும் ஒண்ணு குற்றம் காமெடியா இது பாருங்க, நான் பாரு தமாஷு பாருங்க. அவனை விட ஒரு பெரிய ஸ்டாண்டப் காமெடி இருக்க மாட்டாங்க யாருன்னு நினைக்கிறேன். அவரு வானமும் பூமியும் படைச்சவர்கிட்டயே போயிட்டு எங்கேயோ உயர்வான ஸ்தலங்கள் இது எல்லாத்தையும் நான் கொடுத்துறேன், என்ன பணிந்து கொள்ளுன்னா எவ்வளவு தமாஷா. அவர் வந்து ரொம்ப கற்பனை பண்ற, ரொம்ப நெக்கலா தரிச்சுப்பேன். என்னை பத்தி தெரிஞ்சே நீ சொல்றல, ஏன்னா உங்களுக்கு எனக்கும் கூட இயேசுவை பத்தி தெரியாம இருக்கலாம். திரியேக தேவன்னா யாரு, அது எல்லாம் லூசிபருக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தெரியும். அவர்கிட்டயே போயிட்டு என்னென்ன வேலையை காட்ட பாத்துக்கிறேன் பாத்தீங்களா. கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். இவர் பரலோகத்துல இல்லையே, அங்கதானே இவர் பவர், இவர் மனுஷனா தானே, மரியாதை வயத்துல தானே வந்தாரு, என்னதான் பண்றாரு பாரு. கொஞ்சம் தப்பு கணக்கு போட்டான் பாவம், ஏன்னா ஊழியம் வேற ஆரம்பிக்கல தலைவர், இப்பதான் ஃபாஸ்டிங் இருந்து வராரு. 30 வருஷம் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணிருப்பான், என்ன போறாரு வராரு, கார்பென்ட்ரி ஒர்க் பண்றாரு, அப்பாவுக்கு உதவி செய்யறாரு,
நம்ம நினைச்சது எதுவுமே பண்ணலையே, கொஞ்சம் லைட்டா தட்டினா முடிஞ்சு போயிடும், வணங்க வச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு ஏதோ முயற்சி எடுத்துக்க நான் பாவம் பாருங்க. நம்ம கிட்ட எப்படி இந்த காலத்துல பல்ப் வாங்குறானோ அதே மாதிரி அதுக்குதான் முதற் துவக்கம் வந்து தலைவர் நம்மளுடைய ஏசப்பா ஆரம்பிச்சுட்டு போயிட்டாரு. அவனோட மூக்கு அப்படி வச்சு விட்டு அனுப்பிச்சாரு. இன்றைக்கு நம்மளும் அதான் பண்ணிருக்கிறோம். ஹalleluya. எத்தனை பேர் பண்ணிருக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. பிசாசோடைய மூக்கு எவ்வளோ ட்ரை பண்றான், எவ்வளோ மூக்க நுழைக்க ட்ரை பண்றான், எவ்வளவு காரியங்களை நம்மள மனமடிவாக்க ட்ரை பண்றான், எவ்வளவு பிரிவினைகளை ஏற்படுத்த ட்ரை பண்றான், எதோ முயற்சிக்கிறான் பாவம். தெரியல பாருங்களேன். அவன் ரொம்ப இந்த இயேசுவின் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையெல்லாம் ரொம்ப அவனுக்கு தெரியாதனால என்ன ட்ரை பண்றான், தட்டிடலாம், கிறிஸ்தவம் தானே அப்படின்னு ட்ரை பண்ணிடும். ஒரு விஷயம் அவன் புரிஞ்சுக்கணும், ஒரு விஷயம் நீங்களும் புரிஞ்சுக்கணும். உங்களுடைய வல்லமை உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் உலகம் பிசாசுடைய உலகத்தின் அதிபதி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த கண்ட்ரோல் வந்து சர்ச் டுக் ஓவர். ஓகேவா? அதனால்தான் ஒரு சர்ச்சா நீங்க உங்களை ஒரு திருச்சபையா நீங்க உணர்ந்து கர்த்தருடைய அபிஷேகத்தினால கர்த்தருடைய அந்த தலைமைத்துவத்துல அந்த ஒரு ஆளுகையில நம்ம நடத்தப்படும் போது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுகையில நம்ம நடத்தப்படும் போது, we can overcome the world. ஓகேவா? we will overcome the world. நிச்சயமாகவே இந்த உலகத்தை நம்ம வெற்றி சிறப்போம், வெற்றி ஜெயிக்கக்கூடிய எல்லா விதமான அபிஷேகமும் நமக்குள்ள ஊற்றப்படுது. ஆவியானவர் அதை செய்வார். ஹalleluya. அதுக்கு உயிர்த்தெழுந்த வல்லமை நமக்குள்ள கிரியை நடப்பிக்கப்படணும். அதுக்கு வந்து உயிர்த்தெழுந்த வல்லமைனா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். கிறிஸ்து ஜெயித்தார், அப்ப கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறாரு ஆவியானவர் மூலியமா, நானும் ஜெயிப்பேன். ஹalleluya. அவர் எந்தெந்த போராட்டங்களும் எந்தெந்த லெவல் ஆஃப் விக்டரி, எந்த விதமான ஸ்ட்ராங் விக்டரி, ஒரு இடத்துல கூட அவர் தோக்கல. அப்ப எனக்கும் அந்த பாசிபிலிட்டிஸ் 100% இருக்கு. நான் மிஸ் பண்ணிடுறேன். எனக்கு அந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை எனக்கு ரொம்ப அதை நினைப்பூட்ட மறந்துடுறேன். ஒரு ஒரு சேலஞ்ச் வரும்போது, ஒரு 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 போராட்டம் வரும்போது, ஒரு ஃபெய்த் பேட்டில் வரும்போது, ஓ காட் ஹாஸ் ஒன் திஸ்ல, கர்த்தர் வெற்றி சிறந்தாரு. அப்ப எனக்கும் அதே தான், அவருடைய புள்ளி ஆச்சுன்னு. ஆட்சியில இருக்கிற ஒரு 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 சிஎம்க்கு ஒரு பதவி இருக்கும்போது பிள்ளைய விட்டுருவாரா? அடுத்தது வர ஆள. அப்போ கர்த்தர் அவர் வெற்றி சிறந்த இடத்துல அவர் பிள்ளை எப்படி தோக்க முடியும்? நான் ஜெயிப்பேன். நான் பாவத்தை நான் ஜெயிப்பேன், சாபத்தை ஜெயிப்பேன், வறுமையை நான் ஜெயிப்பேன், எந்தெந்த காரியம் எல்லாம் உங்களை பின்தொடர்ந்தோ, கடன், வாட் எவர் இட் இஸ், எல்லாவற்றையும் நான் ஜெயிப்பேன், வியாதியை நான் ஜெயிப்பேன். இயேசு ஜெயித்தார் இல்லையா? எப்படி பிரதர் சொல்றேன்? அவர் ஜெயித்தார் இல்லையா? பிள்ளைக்கு எப்படி அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு? புத்திர சுகார்த்தினாவே எல்லா விதமான அதிகாரத்தையும் கொடுத்துருக்கிறார் இல்லையா? மார்க்ல இருக்குல்ல, லாஸ்ட் சாப்டர்ல எல்லா விதமான அதிகாரத்தையும் நான் உனக்கு சத்துரு மேற்கொள்ற அதிகாரத்தை கொடுக்குற, வியாதியஸ்தன் மேல கையை வியாதிகளை மேற்கொள்ற, எல்லா விதமான சர்ப்பங்களை மெதிக்க எல்லா விதமான அதிகாரத்தையும் கொடுத்து, தி அத்தாரிட்டி இஸ் லோடட். நல்லா புரிஞ்சுக்கணும். அத்தாரிட்டி இஸ் லோடட். நான் ஒரு ஒரு பாயிண்ட சொல்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் ட்ரிஃப்ட் ஆயிட்டேன். ஒரு இடத்துல ஸ்டார்டிங்ல ஒரு வேர்ட் சொன்னேன் இல்லையா? எப்போ அவர் நல்லவர், எப்போ நல்லவர்னா நம்ம பிறந்ததுக்கு அப்புறம் இல்ல, 2021 26 வாக்கு தத்துவம் கிடைக்கும் போது இல்ல, தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்பதாகவே நான் உன்னை முன்குறிச்சேன் இல்லையா? ஐ நியூ யூ அப்படின்னு சொல்றாரு. உன்னை நான் அறிந்திருந்தேன் அப்படின்றாரு இல்லையா? அப்பவே அவர் நம்ம அறிந்திருந்த நம்ம அம்மா வயிற்றுல ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்பதாகவே நம்ம லைஃப்ல அவர் எந்த விதமான நல்லவராக இருக்கணும், எந்தெந்த விதமான நன்மைகள் கிருபைகள் பின்தொடரும் முதற்கொண்டு ப்ரீ பிளான்ட் லோடட். அதுதான் நான் சொல்றேன். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த சகல அதிகாரமும் வல்லமையும் இட்ஸ் ஆல்ரெடி லோடட் இன் யூ. ஸ்ட்ராங்கா உபவாசம் வந்து ஜோம் பண்ணுமா? ஏன் ஜோம் பண்றீங்க? ஐ மீன் அதிகாரம் கொடுமை ஆண்டவர். ஆண்டவர் பாப்பா எப்பா எழுதி வச்சுட்டு போய்க்கிறேன்ப்பா, ரிட்டர்ன் வேர்ட் ஆஃப் காட்பா, எல்லா அதிகாரத்தையும் நான் கொடுத்திருக்கிறேன், எல்லாவற்றையும் கொடுத்திருக்கேன், நீ எடுத்து பயன்படுத்து ராஜானா. ஒரு டப்பால ஒரு ஒரு பெரிய ஒரு நல்ல அயன் டப்பா, ஓகேவா? பாத்துக்கோங்க. அயன் பாக்ஸ் நினைச்சுக்காதீங்க. இந்த அயன் ஓகே, இரும்பு டப்பால வந்து ஏதோ ஒரு பயங்கர பெரிய பாக்ஸ்ல வந்து ரொம்ப வெயிட்டா ஏதோ ஒரு பொக்கேஷ் அதை கொடுத்துட்டு போய்க்கிறாரு. திறந்துதான் கிடக்கு. இப்படி இப்படி திறந்தா வந்துடும். ஆனா உட்காந்து ஆண்டவரே திறந்தார்கள் ஆண்டவரே, ஓ ஆண்டவரே எப்படியாவது திறந்தா ஆண்டவர் பாப்பா நீயே தரப்பா, கொடுத்துட்டு போயிட்டேனே, என்ன திறந்தாரு, இந்த கை கால் நல்லா தானே இருக்குது, கை நல்லா தானே தர. அந்த மாதிரிதான் நிறைய நேரம், ஓ அதிகாரம் தரம் ஆண்டவரே, அதிகாரம் தர ஆண்டவர் சொல்லுவா. பைபிள் எடுத்து பாடுறா, படி, நான் தான் சொல்லிட்டேனே, நான் எனக்கு இருக்கிற எல்லா அதிகாரத்தையும் உங்களுக்கு தர. சீஷர்கிட்ட சொல்லிட்டு தானே போய்கிறாரு. ஒரு அசன்ஷன் ஆகும்போது மேல போகும்போது சொல்லிட்டு தானே போனார். ஏன்பா என்கிட்ட எல்லா அதிகாரமா இருக்குது, நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போறேன், 10 நாள் காத்துரு, ஆவியானவர் வருவாரு, எல்லா வருஷம் போய் தரலாம் சொல்லிட்டு எல்லா விதமான அதிகாரமும் எல்லா விதமான வல்லமைகளும் எல்லா விதமான அபிஷேகத்தையும் ஆல்ரெடி லோடடா வச்சிருக்கிறாரு. என்னைக்கு நம்ம முழுக்க ஞானத்தை நேரத்தை ரசிக்கப்பட்டு அப்படி வரும்போது ஆவியானவருடைய முழுமையில நம்ம நடத்தப்படும் போது எல்லா விதமான அத்தாரிட்டி, வாட் இஸ் தட் வேர்ட், அத்தாரிட்டியும் லோடடா நமக்குள்ள வச்சு, எனக்குள்ள உங்களுக்குள்ள லோடடா வச்சிருக்கிறாரு. அப்ப லோட் பண்ண ஒரு கன் என்ன பண்ணும், எத்து டக் 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 சுட்டு தள்ளிட்டு போயினே இருக்கணும். அங்க உட்காந்து இது பண்ண இருக்கக்கூடாது, அது என்ன தொச்சுன்னு இருக்கக்கூடாது, அதெல்லாம் இல்லை. டைம்ல டக் 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 போட்டு தள்ளிட்டு போயினே இருக்கணும். அந்த மாதிரி உங்களுடைய சாபங்களை, உங்களுடைய பாவங்களை, உங்களுடைய
வியாதிகளை, உங்களுடைய வறுமைகளை, வாட் எவர் இட் இஸ், ஆண்டவர் சொல்றேன், ஏன்பா ஆல்ரெடி அத்தாரிட்டி உங்ககிட்ட நான் லோட் பண்ணி வச்சிருக்கேன். என்னது லோடுன்னா இந்த துப்பாக்கி லோட் பண்ணுவாங்க இல்லையா, ஆல்ரெடி நல்லா ஸ்ட்ராங்கா பேக்டா வச்சிருக்கிறேன். என்ன 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 ஆண்டவரே நான் பண்றது, என்ன ஃபர்ஸ்ட் நான் பண்றது, என்ன பார்த்து நீங்க கேட்டீங்கன்னா எடுத்து சுட ஆரம்பிங்க. ஹalleluya. எடுத்து அதை பயன்படுத்த ஆரம்பிங்க. அத்தாரிட்டியை பயன்படுத்துங்க. கர்த்தர் கொடுத்த அதிகாரத்தை பிசாசுகிட்ட, நம்ம அந்த அத்தாரிட்டிலாம் லாஸ்ட் இயர் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா தியானிச்சோம் இல்லையா, லாஸ்ட் இயரா ப்ரீவியஸ் இயரா அத்தாரிட்டின்ற வேர்டு நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா தியானிச்சோம். எந்த விதமான அத்தாரிட்டிலாம் காட் கொடுத்துருக்கிறாரு. இன்கேஸ் அது தெரியலன்னா நீங்க என்னோட யூடியூப் சேனலை செக் பண்ணிக்கோங்க. நிச்சயமா அந்த அந்த வார்த்தையிலேயே தம்ப்நெயில் இருக்கும். அத்தாரிட்டியை கொடுத்துருக்கிறாரு. ஏன் எனக்கு தெரியல அப்படின்னா, எனக்கு ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. அதுதான் நம்மளுடைய பெரிய பிரச்சனையே. ஞாபகம் மாதிரி நேற்று தான் ஆண்டவர் ஒரு அற்புதம் செஞ்சிருப்பாரு. இன்னைக்கு அதே மாதிரி ஒரு பேட்டில் இருக்கும்போதுதான் எப்படி 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 உட்காந்து அழுது ப்ரே பண்ணிடலாம் இல்லை. ஆண்டவரே சூப்பர், தேங்க்யூ, ஒரு போராட்டம் வருது, நேற்று வின் பண்ண வச்சிங்களப்பா, இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா முடிச்சு விட்டுங்க, நான் இறங்குறேன், களை இறங்குறேன். அவ்வளவு இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளையோடைய ஆட்டிடியூட் இட் நீட்ஸ் டு பி லைக் தட். கெஞ்சுகிறேன், கெஞ்சு எந்த அப்பா எந்த குழந்தை நான் அப்பா கிட்ட, அப்பா கெஞ்சு கேட்கணும்ப்பா, எனக்கு இது வாங்கி கொடுப்பா. கெட்டது கேட்டாதான் கெட்டது கேட்டாதான் கெஞ்சு கொடுத்தாலும் கொடுக்க மாட்டாரு. நல்லப்பா கெஞ்சு கேட்கிறப்பா, எனக்கு இது வாங்கி கொடுப்பான்னு ஹெல்த்தியான ஒரு ஒரு ஃபுட்டு குழந்தை கெஞ்சுமா, இப்ப எனக்கு இது வேணும்ப்பா, என்ன சொல்ல என்ன கேட்டேன் அசிங்கமா இல்ல, நான் அப்பாங்க பாருங்க கேட்கவே வேணாம், பாக்கெட்ல இருந்து எடுத்துன்னு போயினே இருப்பானுங்க பசங்க. நல்லா அந்த அளவுக்கு உரிமை கொடுத்து வச்சிருப்பேன். நாளை எங்க அப்பாலாம் அந்த மாதிரி தான். பாக்கெட்ல இருந்து காலேஜ் போகும்போது சொல்லிட்டு அப்பா எடுத்துக்கிறேன்ப்பா காசு, அவ்வளவு. அது உரிமை, உரிமை அப்பா கொடுக்குற உரிமை. உலக ரீதியான தகப்பனுங்களே, நல்ல தகப்பனுங்களே, அப்பா கிட்ட அந்த உரிமை எடுத்து, அவர் தெரியாத பாவம் எத்தனை நம்ம பாட்டுன்னு போயிட்டு இருப்போம். உரிமையா சில நேரத்துல அவர் இல்ல கடைக்கு எடிக்கு போகிறாருன்னா சொல்ல மாட்டோம்னா, அவர் இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா கடைக்கு போயிட்டு அவர் நின்று கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த உலக ஒரு தகப்பனா ஒரு உரிமை கொடுக்கும்போது, பரம தகப்பன் அவர் எந்த அளவுக்கு அந்த அத்தாரிட்டி அப்பா கிட்ட இருந்து எடுத்துட்டு, அப்பா கொடுத்த அதிகாரத்தை எடுத்துட்டு டக்கு டக்கு இந்த 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 விஷயம் ஞாபகம் வச்சு, இந்த ஒரு பிக்சரை ஞாபகம் வச்சுக்கோங்க. கன் எடுக்கிறோம், டக்கு 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 சுட்டு போயினே இருக்கிறோம். எதை நம்மளுக்கு எதிராக ஏற்படுகிற ஆயுதங்களை டமால் டமால் டமால், நமக்கு எதிராக ஏற்படுகிற எந்த விதமான நெகட்டிவான காரியங்களும் வார்த்தைகளா இருக்கும். வார்த்தைகளா உங்களுக்கு எதிராக வார்த்தைகள் வந்து அவங்க பிசாசு அங்க இருந்து டக்கு 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 ட்ரை பண்ணும்போது, ஆண்டவரே கெஞ்சுகிறேன் ஆண்டவரே, இது போன்ற வார்த்தைகள் கடந்து வருகிறது ஆண்டவரே, எப்படி மேற்கொள்ளணும் தெரியல ஆண்டவர். என்ன ஆண்டவர் சொல்றாரு, நான் மேற்கொள்ள தெரியலையா, என்ன விடவா, இயேசுவை விடவா, உங்களை வார்த்தையில சோதிக்கிறாங்க. நீங்க இந்த காஸ்பல்ஸ் படிங்க, மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் படிங்க. எந்த அளவுக்கு வார்த்தை அப்படி ஒரு பிக்சர் இருக்கும் கூகுள்ல, இந்த நாக்குல அப்படி கொக்கி போட்டு வலிப்பான், அப்படி வலிப்பான் ஒருத்தன். அந்த மாதிரி அவருடைய வாயை புடுங்கிறதுல எந்த அளவுக்கு வந்து சுற்றி இருக்கிற யூதர்கள், புறச்சாதியார் கிடையாதுங்க, ரோமர்கள் கிடையாதுங்க, அவங்கள லாஸ்ட்ல தான் சீனுக்கே வரானுங்க. அவங்க கூட கொஞ்சம் காப்பாற்றணும்னு நினைச்சாங்க. அவரே ஒரு குறையும் பார்க்கல பாருங்க இவர்கிட்ட, என்ன இவரை போய் குரூசிஃபை பண்ண சொல்றீங்கன்ற மாதிரி. யாரு கூட இருந்த தன்னுடைய சொந்த ஜனம் அவரை காட்டி கொடுத்து ஒரு வழி ஆக்கி அவரை வந்து எப்படின்னா ஏதாவது ஒரு வார்த்தையில அவரை அகப்படுத்தலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுது. ஆண்டவர் என்ன பண்ணாரு, பிரதர் ஒரு நிமிஷம் போய் லைட்டா ஜோம் பண்ணிட்டு வரேன், நான் எதிர்பார்க்கல பிரதர், இந்த மாதிரி பட்டுன்னு என்ன பார்த்து கேட்பீங்கன்னு எதிர்பார்க்கல, ஒரு 10 நிமிஷம் கொடுத்தீங்கன்னா ஜபாயிச்சுட்டு வந்து காலைல எழுந்து அதை முடிச்சிருவாரு. அவருடைய லோடிங் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் கர்த்தருடைய உறவுல அவர் ஸ்ட்ராங்கா, என்னை பார்த்தா பிதாவை பார்த்தா மாதிரின்றாரு. பிதாவை பார்க்கணும்னா என்ன பாரு, அதான் போதுமே, நானும் அவரும் ஒண்ணு தானே, ரொம்ப பிணைஞ்சிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங். இப்படி அவங்க இருக்கிறதுனால யார் பிதா, யார் குமாரன், யார் பரிசுத்தானே தெரியாத அளவுக்கு அப்படியே இந்த மாதிரி ஒரு ஒரு ரிதம்லயே அவங்க இருக்கிறதுனால, அங்க உட்காந்து ஜோம் பண்றது, அங்க உட்காந்து ஐயோ என்ன பண்றது தெரியல, லைட்டா தெரியாம எதிர்பார்க்காத நேரத்துல ஆண்டவர் சொல்றாரு உங்களை பார்த்து, நீங்க எதிர்பாராத நேரத்துல உங்களை நோக்கி ஒரு தோட்டாக்கள் பாயப்படுதுன்னா, ஒரு விஷயம் நான் உன்னை நம்புறேன், யூ ஆர் ஆல்ரெடி லோடட்னு அர்த்தம். நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணாத பேட்டில்ஸ்க்கு ஆண்டவர் உங்களை அனுப்ப மாட்டார். ஹல்லேலூயா. திருப்பி சொல்றேன், ரொம்ப ஸ்ட்ராங்கா புரிந்து கொள்ளுங்க. நீங்கள் ப்ரிப்பேர்டா இல்லாத ஒரு யுத்தத்திற்கு கர்த்தர் உங்களை அனுமதிக்க மாட்டார். அவர் நல்லமை, அவர் நல்ல தகப்பன். அப்போ நான் எதிர்பார்க்கலங்க, இந்த மாதிரி ஒரு தோட்டாக்களை நோக்கி பாயுதுன்னா துப்பாக்கியை எடு அப்படின்னு அர்த்தம். சில நேரங்கள் ஆவியானவர் சொல்லுவாரு, சில துப்பாக்கியை வச்சிரு, இது உனக்கு தேவையில்லாத விஷயம், வாயை மூடி, தேவையில்லாத விஷயம். சம்டைம்ஸ் அப்படி ரியாக்ட் பண்ணுவார். ஹோலி ஸ்பிரிட்டோட லீடிங் வழிநடத்தல் நம்மளுக்கு வேணும். ஓகேவா. சில நேரங்கள்ல வந்து வாயை கலர்றான், கம்முன்னு ராஜா பேசாத, ஏன்னா வார்த்தை இருக்கு நீதிமொழிகள, முட்டாளுக்கு மறுமொழி கொடுக்காத அப்படின்ற மாதிரி சொல்லுது. அப்படியே அர்த்தவாசியா இருக்கும், முட்டாளுக்கு மறுமொழி கொடு, நீ கொடுக்கலன்னா அவன் ரொம்ப ஞானின்னு தன்னை தான் எண்ணிப்பான், அதனால டக்கு டக்குன்னு பட்டையா போட்டு அனுப்பிவிடு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, மூணு அதே இடத்துல இன்னொரு இதுல இருக்கும்,
மூணனுக்கு வந்து மறுமொழி கொடுக்காத, அவன் பைத்தியக்கார எதனா பேசின்னு கிடப்பான், உன் டைம் வேஸ்ட் பண்ணாத ராஜான்ற மாதிரி எக்ஸாக்ட் வேர்ஸா நான் சொல்ல, நம்மளுடைய இன்டர்பிரேஷன்ல சொன்னேன். ஓகேவா? எதுக்கு இதை சொல்றேன் அப்படின்னா, நீங்க உங்களை நோக்கி வருகிற, உங்களுக்கு விரோதமாக வருகிற வார்த்தைகள், போராட்டங்கள், யுத்தங்கள் எல்லாத்துக்குமே நீங்க கேப்பபிள் டு வின். என்னது? அதை வெற்றி சிறக்க உங்களுக்கு அதிகாரமும் உங்களுக்கு எல்லா விதமான கெப்பாசிட்டியும் லோடிங்கும் ஆயுதங்கள் கொடுக்கப்பட்டதுனாலதான் கர்த்தர் அதை அனுமதிக்கிறார். நான் போன 2 வாரத்துக்கு முன்னாடி நான் சொல்லிட்டேன், அவர் தான் வாசல். ஒரு மெய்ப்பனை தாண்டி ஒரு வாசலை தாண்டி, ஒரு மெய்ப்பனை தாண்டி ஒரு வாசலை தாண்டி ஒரு வழியை தாண்டி கேட்டை தாண்டி ஒரு 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 விஷயம் நம்மள வந்து கடந்து வருது அப்படின்னா, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், இது என்ன பிரச்சனத்தின் நடுவுல இருக்கிறோம். தேவ பிரச்சனத்தின் நடுவுல தான் நம்ம எப்பவுமே இருக்கும். சர்ச்சுன்னு நினைச்சுக்காதீங்க, பில்டிங் நினைச்சுக்காது. எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைகள் பிரச்சனத்தின் நடுவுல நான் இருக்கிறேன். நம்மளை நோக்கி எப்படி வருது அப்படின்னா, அப்பா அனுமதிச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்பா அனுமதிச்சிருக்கிறாரு. எப்படின்னா உட்காந்துன்னு திரியக தேவன் பேசிப்பாங்க. ஐயா, நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கணும். ஓகே, இந்த ரிதம்லயே இருக்கிறாங்க இல்லையா, பிதா குமாரன் பரிசுத்தாவி, அவங்களுக்குள்ள அவ்வளவு ஐக்கியம், அவ்வளவு அன்பு. ஓகே, அவங்கள பேசிக்கின்னு இயேசு சொல்லுவார், அவர் தான் மேய்ப்பன் இல்லையா, அவர் தான் வழி. ஓகே, அவர் தான் கேட்னும் வசனம் போட்டிருக்கு. ஓகே, அவர் தான் வாசல். வாசலை தாண்டி ஒரு ஆயுதம் அந்த அந்த ஆடை நோக்கி நம்ம தான் நம்மளை நோக்கி வரும்போது குமாரன் சொல்லுவார் ஆவியானவர்கிட்ட, இருப்பாரு, என்ன கதி ஆக போறாங்க, எது நம்ம இல்ல ஆயுதம், நம்மளுக்கு எதிராக எழுப்படுகிற ஆயுதம் பாரு, எப்படி நம்மளால எப்படி டீல் பண்ண போறான் பாரு அப்படின்னும் போது, நம்ம ஆண்டவரை மொக்க பண்றக்கூடாது. ஆண்டவர் நம்ம நிறைய ஹோப்ஸோட, நிறைய அஷூரன்ஸோட தங்களுக்குள்ளேயே பேசிக்கொண்டு இருப்பாரு, எப்படி டீல் பண்ணுவான் பாரு சூப்பரான போது கெஞ்சுகிற நான் என்னடா என்கிட்ட பேசினே இருக்கிறேன். ஃபைட் மேன். சம்டைம்ஸ் அவரே அவரே தட்டி அனுப்பிச்சிருவாரு, கிளம்பு காத்து வரும். அனுமதிக்கிறாரு சில யுத்தங்களை, சில போராட்டங்களை. அப்பதானே தாவீது வர முடியும் சீனுக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? ஒரு இடத்துல சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீ சுமாரு ஒரே இடம். அதே பழைய ஏற்பாடு. இன்னொரு இடத்துல தலைவன் தாவீது, இப்ப நான் உன் மூலியமா இருக்கிறேன், உன் மூலியமா கிரியேட் செய்யறேன், நீ ஹீரோ ஆகணும்னு நான் சூப்பர் சூப்பர் ஒரு அப்சல்யூட் சினிமான்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு சீன், சூப்பரான ஒரு விஷயத்த ஓப்பனா ஒரு ஓப்பன் ஃப்ளோர் வச்சுக்கிறேன்ப்பா, உன்னை கொடுக்கப்படுற அப்பாயின்மெண்ட் என்ன, சோறு கொடுத்து அண்ணன் கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரி ஒரு போர்வையில ஒரு பெரிய அப்பாயின்மெண்ட் போகுது. அப்படி 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 அப்படியே கேமரா எடுத்துன்னு போனா, அங்க போனா கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி போனா டக்குன்னு பார்த்தா கோலியாத் த ஜெயண்ட் 9 feet டால். அவர் முன்னாடி பார்த்தா நம்பாடு அப்படியே சும்மா அந்த என்னது ஸ்லிங், ஓகே, அந்த உண்டிகள் சும்மா ஷோட்டின்னு ஓடியா. அந்த ஸ்கிரீன் அப்படியே ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுங்க, எப்படி இருக்கும். நாங்க அவர் எதுக்கு போனாரு, பூவா கொடுக்க அண்ணன்களுக்கு, அவங்க பேட்டில் இருக்கிறாங்க. செம்ம தமாஷா ஒரு வார்த்தை பச்சேன். அவங்க அப்பா சொல்றாரு, இவனுங்க 40 நாள் பயந்து 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 பதுங்கின்னு ஒரு விஷயமும் செய்யல. நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த பிலிஸ்டைன் கோலியாத்து வரான், அப்படியே வந்து பயமுறுத்திட்டு போறான். 40 நாள் அப்படியே பதுங்கி பயந்து போய் கிடக்குறாங்க. அவங்க அப்பா சொல்லி அனுப்புவாரு, சகோதரர்கள் யுத்த காலத்துல பயங்கரமா அப்படியே பயங்கரமா சண்டை போட்டு களைச்சு போய்க்கிறாங்கப்பா, சாப்பாடு எடுத்துமே. எனக்கு படிக்கும்போது செம்ம காமெடியா இருந்துச்சு. அப்பாவுக்கு தெரியாது, ஈசாக்கு தெரியாது, ஜெசிக்கு தெரியாது. பசங்க யுத்தத்துக்கு போயிடறாங்க, பயங்கரமா அப்படியே கீழ்ச்சு, பயங்கரமா அப்படியே யுத்தங்கள்லாம் பயங்கரமா ஆச்சு. பெலிஸ்தீர கலங்க விட்டுருப்பானு வீட்டுல இருக்கிற தகவல் வந்து, ஐயோ அவன் பயந்தாங்க நடுங்கிட்டு கிடக்குறாங்க. கோலியாத்தை பார்த்து என்ன சொல்லுங்க, டயர்ட் ஆகுறாங்க, நீ போ சோறு கொடு. இவர் போய் நினைச்சு, எங்கடா டயர்ட் ஆகுறீங்க, என்னடா உட்காந்துக்கிறீங்க, என்னடா பதுங்குறீங்க, என்னடா பயப்படு டேய், அவன் நம்மளுடைய காட் அவ்வளோ கேவலமா பேசுறீங்கிறான், உட்காந்து பம்பினுங்கிற அறிவு. இவரோட ஆட்டிடியூட் பாருங்க, டி ஆட்டிடியூட். நான் பேசிருக்கேன் டி ஆட்டிடியூட். டேவிடோட ஆட்டிடியூட் நம்ம ரொம்ப முக்கியம். ஒரு ஷீப்பா தாவீதின் சங்கீதம் தான் நான் சொன்னேன். தாவீதின் சங்கீத தியானத்துல தான் ஃபுல்லாவே இருக்கிறோம். திருப்பி சொல்றேன், என் மெசேஜ்ல எங்கேயுமே நான் அவுட் ஆஃப் கான்டாக்ட் போவே மாட்டேன். அந்த கோர் என் பக்கத்துலயே ஒரு டேப் ஸ்கிரீன் இருக்கு, அந்த வசனம் எனக்கு இருக்குது பக்கத்துலயே. கோரை சுத்தி தான் நான் ரிவால்வ் ஆவேன் என்னுடைய மெசேஜஸ்ல. நீங்க எப்பவுமே எங்கேயோ போறாரு பாஸ்ட் நினைச்சுக்காதீங்க, இல்ல அங்கேயே தான் இருக்கு. தாவீது சங்கீதம் நான் சொன்னேன், தாவீதோட மனநிலையை நம்ம டேப் பண்ணுவோம் வருஷம் ஃபுல்லா அதிகமா. நல்லா புரிஞ்சுக்கணும், தாவீது வராரு, அந்த யுத்த காலத்துக்கு வராரு, சோறு கொடுக்கலாம் தான் வராரு. அதுக்கு முன்பதாக வந்து இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் இப்ப படிக்கும் போது எனக்கே கிளாரிட்டி. நான் நினைச்சேன், தாவீது மெய்ப்பேன் ஸ்ட்ரைட்டா வந்து போர் ஃபீல்டுக்கு வந்துட்டார். இல்ல, அதுக்கு முன்பதாகவே அவருக்கு சின்ன சின்ன ஒர்க்ஸ் வந்து கூட ஆர்மர் பியரர் சொல்லுவாங்க. ஓகேவா, ராஜாவோட தமிழ் எக்ஸாக்ட் வேர்ட் தெரியல, சாரி, ஆர்மர் பியரர். ஓகேவா, அது ஒரு குட்டி பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது கிங் சவுலாலே. அதனால ஓரளவுக்கு என்ன ஒன்று தான், நிறைய பேருக்கு இருந்தால சவுலால ஐடென்டிஃபை பண்ண முடியல. குட்டி பொறுப்பு கொடுக்கப்படுது அவருக்கு, ஓரளவுக்கு தெரியும். ஓகே, இதை குறிச்சு பேட்டில் ஃபீல்டு இதை குறிச்சுதான ஒரு ஐடியா இருக்கு.
இட்ஸ் நாட் பிராண்டு நியூலாம் கிடையாது. அந்த கோலியாத் சீனுக்கு முன்னாடி நான் வரைக்கும் நான் சொல்றேன். ஓகேவா? அண்ணன்களுக்கு சாப்பாடு கொடுக்க போறாரு. அந்த ஃபீல்டுல இவருக்கு வேலை இல்லை. அந்த ஃபீல்டுல பிலிஸ்டைன் ஆர்மி கூட நடக்கிற யுத்தத்துல இவருக்கு வேலை இல்லை. வேலை இல்லைன்னா நம்ம ஆள் என்ன பண்ணுவாரு? ஆடு மேய்ச்சினு கொஞ்சம் ஆடுகளை, தனக்கு கொடுக்கப்பட்ட கொஞ்சம் ஆடுகளை காவலாளியின் வசத்துல விட்டு விட்டு தாவீது வராரு, சீனுக்குள்ள வராரு. வந்து என்ன பண்றாரு? நான் ஐயோ வரும்போது எப்படி இருந்திருக்கும் பாருங்க. பேக்குங்கெல்லாம் மாட்டிக்கின்னு மூட்டைங்களை அப்படியே நம்மள மாதிரி லஞ்சு கூட தூக்கின்னு 3 அண்ணனுங்க நல்லா எருமாட்டு sorry, நல்லா வாட்டர் ஆட்டமா இருக்கிறானுங்க. அவங்க எவ்வளவு சாப்பிடுறான்னு யோசிச்சு பாருங்க. நல்லா ஆர்மில இருக்கிறோம். எல்லாம் எத்தனை வருவாருப்பா, வெயிட்டா குத்துக்கிறாரு அப்பா, அண்ணன் களைச்சு போயிரு. வந்து பார்த்தா அப்படியே நடுங்கிறானுங்க. ஐயோ கோழி ஆத்துறா, போக முடியாதுடா. எப்படி இருந்திருக்கும் தாவீது. அதுவும் பயப்படுத்தி கூட இருக்கட்டும். இவருக்கு இருக்கிற பக்தி வைராக்கியம் எங்கெங்க போகுது நமக்கு? தாவீதின் மனநிலைக்கு வரலாங்க. அவரால அந்த வார்த்தைகளை கேட்க முடியும். விருத்த டிரான்ஸ்லேஷன் நான் போட்டுக்கிறேன், கோச்சிக்காதீங்க. சரி, யூடியூப்ல கோச்சிப்பீங்க, அதனால நான் யூஸ் பண்றேன். நான் விருத்த விருத்த சேதனம் பண்ணாதப்படாத ஆள் நீ, என் கடவுளை பார்த்து நீ சொல்ற அப்படின்னா தைரியம் இருக்கும்னு சொல்லிட்டு அவருக்கு அவருக்கு அந்த போர் மேல, இந்த இந்த ஸ்வாடு மேல, இந்த கத்தி பட்டயத்து மேல எதுவும் இல்லை. டேய், என் ஆண்டவரை பத்தி எப்படி சொல்லலாம்? இந்த தெரு சண்டையில இறங்குவாங்க தெரியுமா? ஏய், எங்க அப்பாவை பத்தி எப்படி சொல்லி, எங்க அம்மாவை பத்தி எப்படி? அவனுக்கு வந்து எதிரில் இருக்கிறவன் ரவுடியா இருப்பான். டக்குனு இவன் அம்மாவை பத்தி அப்பாவை பத்தி சொன்னா சுருன்னு ஏறி செத்தாலும் பரவாயில்ல வா அவனு பொக்குன்னு ஒரு அடியாத அடிச்சு செத்துறேன். பாத்துருக்கிறீங்களா? சண்டைகள்ல தெரு சண்டை எல்லாம் நடக்கும். நாங்களாம் சென்னையில இருந்தோம், நிறைய பாத்துக்கிறோம் அந்த மாதிரி. அப்படியே சொங்கி மாதிரி இருப்பான், எதிரில் அப்படி இப்படி இருப்பானுங்க, குஷ்டி வர இருப்பான். அவனை போய் இவன் எகிரி போய் அடி வாங்கினா பாரு, எங்க அம்மாவை பத்தி எப்படா சொல்லுவேன்? அந்த விதமான ஒரு என் கடவுளை பத்தி எப்படா? இது வரைக்கும் எங்களை திட்டினேன், சவுல அசிங்கப்படுத்தினேன், இஸ்ரேல் ஜனங்களை அசிங்கப்படுத்தினேன், பயந்து இருந்தா அசிங்கம் தான் பத்துவேன். ஓகே, என் தலைவனை பத்தி, என் கடவுளை பத்தி உனக்கு என்ன அதிகாரம்? ஏங்க சவுல் கிட்ட சொல்றாருங்க, சுத்தி இருக்கிற ஆட்கள் சொல்லு, ஏன்னா அவன் இவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க கடவுளை, உட்காந்து வேலைக்கு பாத்துக்கிறீங்க, நம்ம வெக்கமா இல்ல? அதுதான் அப்படி கேட்டிருப்பேன் நான். தாவீது இருந்தா மைட் பி பைபிள்ல ரொம்ப ப்ராசஸ்டா அந்த வார்த்தைகள் கொடுக்கப்பட்டிருக்கலாம். அவருடைய கோவத்தின் அவர் நல்ல வார்த்தைகள் பயன்படுத்திட்டாரு. ஓ, பார்த்துன்னு வேடிக்கை பார்த்துக்கிறீங்க, வாடா பாத்துக்கலான்னு இறங்க வேணா. எவ்வளவு வல்லமை உள்ள தேவனை நீ வணங்கின்னு இருக்கிற. இவெல்லாம் பேசுற அளவுக்கு இவன் என்ன பத்தி பேசினா நான் கேட்டுக்கணும். நபர் நம்மளை பத்தி பேசினா வாங்கலாம், பேசணும் போவோம். கடவுளை பத்தி பேசுறாரா உனக்கு என்ன தகுதி இருக்குது? நீ இவெல்லாம் பேசுற அளவுக்கு விட்டு வச்சுக்கிற, இறங்கடா அச்சு போயிட்டு தனியாங்க ஒரு இராணுவத்தால ஒரு இஸ்ரேல் பெரிய நேஷன், ரொம்ப ஸ்ட்ராங்கா பேட்டில்ஸ் வின் பண்ண ஒரு நேஷன், அந்த அவ்வளவு பெரிய இராணுவத்தால வின் பண்ண முடியாத ஒரு போராட்டத்தை, ஒரு யுத்தத்தை ஒரு நாய் மாதிரி, அதான் கோலியாத் சொல்றான் ஏய், நான் என்ன நாயா? குச்சி எடுத்துன்னு வந்துக்கிறேன், என்கிட்ட ஒரு கையில ஏதோ ஸ்டிக் வச்சிருந்துக்கிறாருன்னு நினைக்கிறேன், மெய்ப்பன்ல. ஆமா, ஒரு பக்கம் ஸ்லிங் எடுத்துன்னு வரல, இன்னொரு பக்கத்துல ஏதோ குச்சி இருக்குது. யோ, அசல் am I a dog that you come visit me with the stickன்ற மாதிரி ஸ்டிக் எடுத்துட்டு வந்துக்கிறேன் என்கிட்ட. பாடாணி ஒரு ஓடியார இங்க போய் நம்மால் ஒரு ஷோல்ட் அடிச்சா நெத்தி எதிர்பார்த்தே இருக்க மாட்டான். கோலியாத்து ஒரு பேட்டில் எப்படி நடக்கும்? கத்தி சண்டை, நெத்திக்கு ஒரு கூழாங்கல் வரும்னு எதிர்பார்த்திருப்பாரா? அங்கதான் ட்விஸ்ட். திரும்பி சொல்றேன், யூ ஆர் ஆல்ரெடி லோடட். தாவீதோடைய கதை பெஸ்ட் எக்ஸாம்பிள். யூ ஆர் ஆல்ரெடி லோடட். கூழாங்கல் ஆல்ரெடி லோடட். ஸ்கில், கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய ஸ்கில் இவன் நினைச்சுருந்தாங்க இஸ்ரேல் ஆர்மியா. ஈட்டி வேணும், பட்டை வேணும். ஆனா தாவீதுக்குள்ள இருந்த ஸ்கில்லே போதும். ஹல்லேலூயா. தாவீதுக்கு என்ன தெரியும்? எனக்கு இது சொல்லிட்டதாங்க தெரியும், இதை வச்சுதான் சிங்கத்தையும் கரடியும் வாழ்க்கை வச்சு போட்டேன், நான் எப்படி சும்மா விட்டுறேன்? இவன் அது என் ஆடுக்கு ஒண்ணுனாலே விட மாட்டேன். என் கடவுளை இவன் பேசுறான், இவனை விட்டுருவானவா? இவன் தலையை நேரத்துல வர இறங்கி நான் கிங் சால ரொம்ப அதிகமா அப்ரிஷியேட் பண்றேன். டேய் குழந்தை, கம்முன்னு உட்காரு, இந்த மாதிரி ஆர்வக்காளர் நிறைய பாத்துக்கணும் சொல்ல. இதெல்லாம் இவனுக்குள்ள ஏதோ இருக்குது, இவன் இவ்வளவு வைராக்கியமா பேசினா இறங்கி பாரு ராஜான்ட்டு விட்டாருங்க போராட்டத்துக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, தாவீது அந்த சீனுக்கு போயிட்டு கேஸ் தலை வெட்டப்பட்டு தாவீது வந்து இருந்தாருன்னு வைங்களேன், ஈசாக்கு யாரு பதில் சொல்லுவா? கிங் சவுல் அக்கௌண்டபிள் தானே, அவங்க அண்ணன்களா இருக்கிறாங்க. ராஜா அவன் தான் சொல்றான், அவன் சின்ன பையன் பொடியன் சொல்றான், அவன் கோலியாத்து மேல சண்டை போடுறோன்னு போயினுக்கிறான், எப்படி விட்டீங்க? பெரிய கேஸ் அவன்ல அவன்ல உள்ள பாருங்க. இல்ல அவன் சவுலுக்கு ஒரு விஷயம் தெரியும், இவ்வளவு கன்விக்ஷன் இங்க எவனுமே எல்லாம் அலறானுங்க, நடுங்குறாங்க, கதி கலங்கி போய்க்கிறாங்க. இவனுக்கு மட்டும்தான் அந்த கன்விக்ஷன் இருக்குது, இவன் முச்சிருவான்ப்பா. அந்த விசுவாசம் கர்த்தருக்கு அப்புறம் சவுலுக்கு கொஞ்சம் இத்தனோன்னு இருந்திருக்கலாம். சரி போடா, ஏதோ ஒன்று ட்ரை பண்றான், ஏன்னா வின் பண்ண இவருக்கு தான் கிரெடிட் இருக்கா. இறங்குறாரு, சொன்ன மாதிரி முடிச்சுட்டு வந்துட்டாரு. இப்ப நான் கேட்கிறேன், யுத்த காலத்திற்குரிய ஓரளவுக்கு பேசிக் நாலேஜ் தான் இவருக்கு இருக்குது. ஓகே, உங்க அண்ணன் அளவுக்கு சுத்தி இருக்கிற பேட்டில் ஆர்மி அளவுக்கு இவர் இல்லை. எப்படி வின் பண்ணாரு?
ஆல்ரெடி ஸ்கில்லு லோடட். என்ன ஸ்கில்லு? எதிராக கோலியாத்தே வந்தாலும் எதிராக கோலியாத்தே வந்தாலும் அவர்களை உங்க வாழ்க்கையில அவர்களை அதை அது போன்ற சூழ்நிலைகளை வெற்றி சிறக்கக்கூடிய எல்லா விதமான ப்ரொவிஷனும் ஆல்ரெடி உங்களுக்குள்ள லோடட். என்ன பண்ணோம்? போராட்டம் வரும்போது அப்படி எடுத்து அப்படி கன்னு லோபட்டா பட்டா பட்டா சுட்டு தள்ளிட்டு போயினே இருங்க. வின் பண்ணிட்டு போயினே இருங்க. பால் வருதா தலை டோனி மாதிரி ஒரு போட்டு கிரவுண்டை விட்டு பால் காணாம போயிடுதுங்க. இந்த எருமா டமால் டமால் நினைச்சிட்டு பாலை காணாம போயிட்டு அப்படி பேட் எடுத்துட்டு வந்து கம்முன்னு போயிட்டு ஹம்பிளா போயிடணும். இப்படி ஹம்பிள், அதுவும் ரொம்ப முக்கியம். நம்ம நிச்சயமா வெற்றி தெரிய போறோம். வருகிற நாட்கள நன்மையும் கிருபையும் பின்தோட்டத்தின் விளைவுல கர்த்தர் நம்மளுடைய நல்ல மேய்ப்பனா இருக்கிறது விளைவுல ஆல்ரெடி நமக்குள்ள நிறைய காரியங்கள் நல்ல மேய்ப்பன் லோட் பண்ணி வச்சிருக்கிறாரு. எல்லாவற்றையும் நம்ம ஃபைன் பண்ணி இது ஆல்ரெடி இருக்கு, இது போதும், நான் வின் பண்ண போறேன், வார்த்தை எனக்குள்ள இருக்குது, வார்த்தையின் வல்லமை இருக்கு, அபிஷேகம் எனக்குள்ள இருக்கு, நான் வெற்றி திறக்க போறேன். நீங்க இறங்கி களம் இறங்கி வின் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இருக்க வேண்டிய மென்டாலிட்டியும் தாவீதின் மென்டாலிட்டி தான். நான் ஒரு சீன் சொல்றேன். வின் பண்ணிட்டு, அதாவது நல்லா பிக்சரைஸ் பண்ணிக்கோங்க. விழும்போது தாவீது பாதப்படியில சாஷ்டாங்கமா விழுற மாதிரி விழுந்தாரு. இப்போ தமால ஒரு நெத்தியில ஒரு ஒரு கன் ஷாட் ஈக்குவலான ஒரு சரண் அச்சானா எப்படி இருக்கும்? பின்னாடி தான் விழுவாங்க. நம்ம நெத்தியில டமால் இப்படி அச்சாரு அப்படியே பின்னாடி போய் வந்துருவோம். ஆமாவா இல்லையா? அப்போ இங்க படுற இது வந்து பின்னாடி தான் தள்ளிடணும். அவன் ரொம்ப ஜெயண்ட்ன்றதுனால அவனை லேஸ்ல தள்ள முடியாது. அவன் அப்படியே கிறுக்கல அப்படியே மயங்கி முன்னாடி வந்துட்டான். எது யார் காலில் இருப்பான்? தாவீது ஓடி இருந்து அப்படி வந்து அந்த ரிதம்ல வந்து நின்று இருப்பாரு. தாவீதோட காலில் சாஷ்டாங்கமா விழுற மாதிரி இப்போ தாவீது ஏறுறாரு, ஃபர்ஸ்ட் கொலை பண்றாரு. வேர்ஸ் அப்படிதான் போட்டிருக்கு. இப்பதான் லாஸ்ட் வீக் தான் நான் அதை டிவோஷன் பண்ணதுனால ரெஃபரன்ஸ் எல்லாமே என்னால சொல்ல முடியும். வேர்ஸ் அப்படிதான் சாஷ்டாங்கமா விழுந்துடுறாரு. ஃபர்ஸ்ட் இறங்கி அவரை கொலை பண்ணிடுறாரு. ஓகே, அவரோட உயிரை எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் தலை அப்படி அவனுடைய அந்த 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 கேடை எல்லாம் இருக்கும்ல தலைக்கு மேல ஹெல்மெட், அதை கழட்டியோ அதை பிடிச்சோ அப்படியே தூக்கி பின்னாடி இருந்து கரன்னு அழுத்து தலையை எடுத்துன்னு வராங்க. 9 அடி உயரம். இஸ் அ ஜெயண்ட். குழந்தைனா ஒரு நல்ல ஒரு ஹேண்ட்ஸமான ஒரு வாலிபன். தலை எவ்வளவு கனமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த 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 இதுவோட ஆர்னமெண்ட்ஸோட, ஓகே, அந்த ஹெல்மெட்டை தூக்கி கலாச்சிருப்பாரு. அந்த மூடியா அடிப்பிச்சு இந்த மூஞ்சி இந்த வாய் தானே என் கர்த்தரை பேச்சு கண்டிப்பா சொல்லியிருப்பாரு. நான் நான் அதை நான் ஒரு கற்பனை நான் யோசிக்கிறேன். அந்த இடத்துல நான் சொல்றேன், வடிவேல காமல பண்ணுவார்ல, பட்டு பட்டு பேசுவியா செத்து போனதுக்கு அப்புறம் அந்த மாதிரி இந்த வாய் தானே பேசுச்சு என் கர்த்தர்ன்ற அளவுக்கு என்ன தைரியம் இருக்கணும். பாவம் கோலியாத் கத்தியா பேசின வார்த்தை தான் இருக்கலாம். கர்த்தரை குறிச்சு யாரா பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுங்க. கான்சிக்வன்சஸ் வில் பி ஹியூஜ் பிகாஸ் அவர் சர்வ வல்லவர். சில நேரத்துல சில பேரை மன்னிச்சு விட்டுறாரு வைங்களேன், அவர் நேசிக்கின்ற பிள்ளைகள். பட் எல்லாருக்குமே அந்த கிரேஸ் இருக்குமான்னு தெரியல. கடைசியா அவர் வெற்றி சேர்ந்து வரும்போது யாருடைய தலையை கையில எடுத்துன்னு வராரு? எந்த வாய் தன்னுடைய கர்த்தருக்கு விரோதம் பேசச்சோ தலையை கையில தூக்கின சும்மா சிங்கம் மாதிரி நந்து வந்து சவுளுடைய டேபிள் முன்னாடி அவர் சீனா சவுல் கிட்ட வந்து அப்படி நிக்கிறாரு. கேட்டீங்களா இருந்தாங்க அப்படின்ட்டு உள்ள போயிட்டு அதுக்கப்புறம் நடந்தது நமக்கு தெரியும். எப்படி அதுக்கப்புறம் தான் அவரு அந்த பேட்டல்ஸ் எல்லாம் ட்ரெயின் ஆயிட்டு அதுக்கப்புறம் கிங் ஆயிடுறாரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப நான் வரேன், திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரான், உங்க வாழ்க்கையிலும் வருவான். என்ன பிரதர் இப்படி சொல்றீங்களே? நல்லா நல்லா பேசினேன்ட்டு பட்டுன்னு அபசுகமா சொல்றீங்க பாத்தீங்களா? இல்ல, நான் சொல்ல, வசனம் சொல்லுது. திருடன் அவனுடைய வேலை இருக்கு, அவனுக்கு வேலை வெட்டி இல்லாதவன் தான். அதனால அவன் வேலையை உருவாக்கினான் பாருங்களேன். அழகா தூதர்களோட கூட சேர்ந்து பிரம்மாண்டமான ஒரு பதவி, ஒரு பொசிஷன்ல கர்த்தரை ஆராதிக்கின்ற ஒரு வேலையை கொடுத்தா அங்க இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு அங்க இருந்து தள்ளப்பட்டு கூட சேர்ந்து 10 பேரை கீழே வலிச்சுன்னு வந்துட்டு இல்லாத வேலைலாம் பண்ணுகிறான். அவனுக்கு இப்ப எதுவும் அசைன்மெண்ட் ஆண்டவர் கொடுக்கல. அவனுக்கு எஜமா யாரு ஆக்சுவலா? அவர்கிட்ட இங்க டீலிங் இல்லை. அப்ப அவனா ஒரு சுயமா உருவாக்கி இவனை தொல்லை பண்ண, இவனை துன்புறுத்தலாம், கலர்லாம், இவனை நோண்டலான்ட்டு எதோ மக்களை பயன்படுத்தி பண்ணிருக்கலாம். அவனுடைய வேலை நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம எந்த அளவுக்கு ஆண்டவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சமாவது பிசாசு யாருன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் பிசாசுடைய தந்திரங்கள் நம்மளுக்கு எதிராக வீசப்படும் போது ஓ திஸ் இஸ் டெவில் அப்படின்னு புரிஞ்சுப்போம். இல்லைன்னா நம்ம வந்து மனுஷனை பார்ப்போம். அல்லேலூயா. எதிரில் ஒரு மனுஷன் மூலியமா ஒரு வீக்கான மனுஷன், நானா கூட இருக்கலாம், நாளைக்கு நான் கொஞ்சம் வீக்கா இருந்தேன்னா, கர்த்தருடைய உறவுல இருந்து கொஞ்சம் துண்டிக்கப்பட்டு வீக்கா இருந்தேன்னா என் மூலமா பிசாசு வந்து பல பேரோட வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ண இருப்பான். அப்போ நெல்சன் மேல கோவப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. நாளைக்கு அவன் நான் ஸ்ட்ராங் ஆயிட்டு போயிடும். அப்ப பிசாசுக்கு என்கிட்ட
யாரு வீக்கோ அவங்கள பயன்படுத்தி அவங்களோட குப்பையை பிடிச்சி முன்னாடி வந்து நிறுத்தணும். ஏய் அப்படின்ற மாதிரி நம்ம அதாவது எப்பவுமே சொல்லுவேன், எஸ்ஐசியில எப்பவுமே சொல்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு எதிராக மனிதர்கள் வேணும்னா மனுஷனை பார்க்காதீங்க, அவனை ஆப்ரேட் பண்ற ஸ்பிரிட்டை பாருங்க. மனுஷங்க நல்லவங்க தான். கர்த்தர் மனுஷன் படிக்கும்போது நல்லது என்று கண்டார். அப்ப இந்த காலகட்டத்தில் நல்லதுதான் கண்டாரு. மனுஷங்கிட்ட நிறைய நல்லது இருக்கு. நீங்க ரொம்ப கொடியோர் பயங்கரமா ஈவில்லா ஒருத்தரை பாக்குறீங்களே, அவர் ரொம்ப நல்லவரா இருப்பாரு. என்ன பண்றது, இப்ப கொஞ்சம் குடுமி பிசாசுகளை கொடுத்துருக்கிறாரு, திருட கொள்ள அழிக்க பயன்படுத்தி இருக்கிறான். அதுக்கு ரீசன்ஸ் வச்சிருப்பாங்க, நியாயப்படுத்துறதுல அவங்க மேலேயே கொஞ்சம் எம்பத்தி எம்பத்தி வச்சுக்கோங்க, சிம்பத்தி வச்சுக்கோங்க, ஒரு கம்பேஷன் இருக்கட்டும், மனது இருக்கும் வைங்க. ஐயோ பாவம் இந்த சகோதரி, பாவம் இந்த சகோதரன் பிசாசுனால டியூன் பண்ணப்பட்டு ஸ்க்ரூ பட்டு பொம்மை மாதிரி தெரியுது, அவன் திருப்பி ஆடுனுங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணும்போது அவங்க மேல கோவப்படுத்தாதீங்க. அவங்கள ஆப்ரேட் பண்ற இந்த ஈவில் ஸ்பிரிட்டை கண்டம் பண்ணுங்க. அவங்க குடிமை பூச்சி ஆட்டுறான்ல, அவன் எழுத்து எழுப்புகளை வழி நடத்துறான்ல, அந்த அசுத்தாவியே அடிச்சு உடைச்சு ஓட விடுற வழியை பார்க்கணுமே தவிர, சம்பந்தப்பட்ட நபரை உங்களை அந்த ஈவல் ஸ்பிரிட்டை ரெப்ரசென்ட் பண்ணி அந்த அசுத்தாவியால் வழிநடத்தப்படுகிற மனுஷனை அடிக்காதீங்க, மனுஷனை திட்டாதீங்க, மனுஷனை சபிக்காதீங்க. கிறிஸ்தவர்கிட்ட இருக்க கெட்ட பழக்கம் அது தயவு செஞ்சு பண்றாதீங்க. ரிட்டர்ன் ஆயிடும் நம்ம பக்கம். வசனம் இருக்கு இல்லையா, பாத்திரமான ரிட்டர்ன் ஆயிடும். ஆண்டவர் ரொம்ப சீரியஸான காட். அது இந்த விஷயத்துல அவங்க ரொம்ப புரிஞ்சுக்கணும். சபிச்சிடாதீங்க. சொல்றேன் இது அப்படின்னா, பிசாசை பிடிச்ச ஒரு மனுஷன் இயேசுவை பார்த்து வரான். நான் வண்டியா இங்க நான் சொல்ல பண்ண வண்டியா, பிசாசு தான் தெரியும். அவனை போட்டு டிமாண்ட் இருந்துச்சு. யாருக்கிட்ட வந்து என்ன பேசுனீங்க, ஆண்டவரா நான் சொன்னாரா, யார அட்ரஸ் பண்றாரு, யார் அட்ரஸ் பண்ற ஈவல் ஸ்பிரிட் கிளம்பு தப்புன்ற பட்டு கெஞ்சு கேக்குறாங்க. அந்த பண்ணியை கிட்ட சரி போய் தொலை, பிசாசோட ஜபத்தை கூட கேக்குறாருங்க. பாத்தீங்களா, பிசாசு கெஞ்சது ஏம்பா சரி அப்படியே அமிச்சிடும் தெரியும், போறதான் போறேன் அந்த பண்ணிக்கிட்ட போயிடறானே, பண்ணிங்க போய் செத்து போகுது. பிசாசு சொல்லியே கேக்குறாரு. இப்போ அடுத்த சீன் தான் ரொம்ப முக்கியம். யாரு அந்த பிசாசு பிடிச்ச மனுஷன் எந்த அளவுக்கு அப்படியே தெரியுமா தன்னை தான் ஹர்ட் பண்ணிக்கின்னு இருந்தாலும், முடிஞ்ச பிசாசு அவனை விட்டு விலகினதுக்கு அப்புறம் அப்படியே ஏசியன் பாத்துல சாந்தமா உட்காந்து அப்படி கேட்டார். வந்து பாக்குறான்னு சொல்லி இவ்வளவு கோளாறு குத்தானே இவனா அது, ஆமாப்பா பிசாசு போயிடுச்சுப்பா. ஏன் அந்த நபரை ஆண்டவர் ஹர்ட் பண்ணல அப்படின்னா, அந்த நபருக்குள்ள இருக்கிற ஆவிய, அசுத்த ஆவியை தான் கர்த்தர் அட்ரஸ் பண்றதை தவிர நபர்களை அல்ல. திருப்பி நான் ஒரு விஷயம் ஞாபகப்படுத்துறேன். திருட கொள்ள அழிக்க வரா உங்களுக்கு எதிராக லோட் பண்ணப்படும் எல்லாம் சொன்னது உண்மைதான். அது வியாதி வறுமை அதெல்லாம் சொன்னேன். நபர்கள் சார்ந்து இருந்துச்சுன்னா, ஹியூமன் பீயிங் சார்ந்து இருந்துச்சுன்னா, ஒரு விஷயம் எப்பவுமே கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லா மனிதர்களும் கர்த்தர்னால நல்லவர்களாய் படைக்கப்பட்டார்கள். நீங்களும் நானும் எவ்வளவு கெடுதல் பண்ணியிருக்கிறோம், கெட்டவங்களா இருந்திருக்கிறோம், நீங்க நல்லவங்களா இருக்கிறோம். நாளைக்கு கர்த்தரை விட்டு விலகி போனாலோ, கர்த்தருடைய பிரசனத்துல இல்ல, உறவுல இல்லைன்னா வீக் ஆயிடுவோம். அப்ப நம்மளுடைய குடும்பமே போச்சு மாட்டி இருக்கிறான், இது முன்னாடியே பண்ணியிருக்கிறான், இப்பயும் நிறைய பேர் அதை கோத்திர பண்ணி இனிமேலும் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் ரொம்ப முக்கியம் சபை கூடுதல், ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்கறது ரொம்ப முக்கியம். ஒரு மாதிரி அவர் கூட அந்த வைப்ல இருக்கிறது ரொம்ப முக்கியம், இன்டிமேட்டா இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் கொஞ்சம் விலைக்கு போயிட்டு அவன் கண்ட ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்னு காட் சைட், இல்லைன்னா சேட்டன் சைட். ஓகேவா, இல்ல பிரதர் நான் கொஞ்சம் ரெண்டு இடத்துல நடுவு பேலன்ஸ் பண்ணுவேன். பண்ணவே முடியாதுங்க, பண்ண முடியாது. இங்க விட்டா அங்க, இவர் விட்டா இவர் விட மாட்டாருன்னு வைங்க, நம்ம இவர் விட்டு கையை விட்டு ஓடும் போது அவன் கையை ஆட்டோமேட்டிக்கா பிடிக்கிறோம். ஓகேவா, வேர்ல்டா காட் அவ்வளவுதான். சோ திருடன் கொல்லும் அழிக்கும் வரான். ஓகே, அவன் வரும்போது மனுஷனை பார்க்காதீங்க, மனுஷன் மேல கொஞ்சம் கம்பேஷன் வைங்க. சில பேர் போட்டு உங்க வீட்டுக்காரர் மூலியமா, உங்க மனைவி மூலியமா அந்த ஈவல் பாவம். அப்ப எப்படி தருவாங்க பார்க்கணும். எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இந்த இதை குறிச்சு லேர்னிங்ஸ் எல்லாம் நிறைய வருது. அந்த லவ்வோட ஒரு ஒரு நபரை பார்க்கும்போது சம்டைம்ஸ் நானே பிசாசு மாதிரி நடந்துப்பேன். எப்படி நானே சம்டைம்ஸ் வந்து நான் அந்த அந்த அசுத்தாவை எக்ஸ்பிரஸ் கொடுக்கும்போது, ஏன் இப்படி பேசணும், ஏன் இப்படி பிஹேவ் பண்ணணும், அதுக்கப்புறம் ப்ராசஸ் பண்ணுவேன். நான் இல்லையே, எப்படி இதை நான் அனுமதிச்சேன், எப்படி நமக்குள்ள இது எப்படி எங்க இருந்து இருந்துச்சு, எப்படி இப்படி இப்படி வெளிப்பட்டது. அப்போ நானே எதிர்பாராத காரியத்தை ஒண்ணு செய்யும் போது, எப்படி பிசாசுக்கு இடம் கொடுத்தேன் அப்படின்னு வரும்போது, எனக்கு வரும்போதுதான் ஓ திஸ் இஸ் ஹவ் வேர்ல்ட் ஆப்பரேட்ஸ்ல. இப்ப எதிரில் இருக்கிறவங்க பண்ணாலும், சபை விசுவாசிங்க பண்ணாலும், சில பாஸ்டர் பண்ணாலும், ஐயா இடம் கொடுத்துட்டாரு போல அந்த டைம்ல, ஐயா இந்த டைம்ல வீக்கா இருந்திருக்கிறாரு போல, சிஸ்டர் வீக்கா இருந்துக்கிறாங்க போல, இந்த அம்மா வீக்கா இருந்துக்கிறாங்க போல. எல்லாரும் மனுஷங்க தானே. நம்ம சம்டைம்ஸ் நம்ம வீக்கா இருக்கிற பட்சத்துல ஜீசஸ் அளவுக்கு அந்த ஃபுல்லி லோடட் வித் அப் டு த பிரிம் ஆவியின் அபிஷேகத்தினால நிரப்பப்படாத கொஞ்சம் அப்படி எப்படி இங்க சினிமா கினிமா இந்த இது டிவி ஷோ இது இதுன்னு பார்த்துன்னு அப்படியே மெத்தனமா இருக்கிற பட்சத்துல பட்டணம் பூச்சானா
அவர் எதிரில் இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கிற ஆளா இருந்தாங்கன்னா மனுஷனை பார்க்காதீங்க. அசுத்த ஆவியை தடுத்து விடுறதுக்கு அவர்களை லீட் பண்ற, அவங்களை வழிநடத்துற, அவங்களை பேச வைக்கிற, அவங்க கிட்ட வந்து சண்டை போட வைக்கிற அந்த அசுத்த ஆவியை அட்ரஸ் பண்ணுங்க. மனிதர்கள் நல்லவர்கள், இது சத்தியம். ஓகே, இது பெரிய ட்ரூத்தை, இந்த இந்த உண்மையை புரிஞ்சுட்டு போங்க. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுனீங்கன்னா அநேக உறவு இழப்புகளை நீங்க வந்து காப்பாத்திக்கலாம். ஒருத்தர் உங்களுக்கு விரோதமா ரொம்ப மோசமா பேக் பைட்டிங் பண்ணுவாங்களே, பின்னாடி பேசுவாங்களே, புறவுக்கு வருவாங்களே, புரிஞ்சுங்க. சரி, பாவம்ல, பாவம்ல, பொறாமப்படுறாங்க. சரி, பாவம்ல. அவங்களுக்கு தெரியல பாருங்களேன், அவங்களும் சூப்பர், அவங்களும் கெத்து, அவங்களும் வேற லெவல் தெரியல. நான் தான் அவன் பாரு என்ன மேல இருக்கிறவங்கள பார்த்து பொறாமப்படுவாங்க. ஏன்னா ஆக்சுவலா இங்க 2 பேரும் இங்கதான் இருப்போம், ஈக்குவலா தான் இருப்போம். அவன் நினைச்சுப்பான், இவன் இங்க இருக்கிறான், நம்ம இங்கே இருக்கிறோம், அதனால பொறாமப்பட்டு எதனா இவனை இப்படி இறக்க ட்ரை பண்ணலாம். ஏய், இங்கதான் 2 பேரும் இங்கதான் இருக்கிறோம், நீயே நினைச்சுக்கிற அப்படியே மேல போயிட்டா அப்படின்னு இங்க இருக்கிறவங்க பரிதபிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம், ஜென்ரல் ஒரு 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 ஹியூமன் ஒரு இன்ஸ்டிக்ட் என்ன, கோவம் வரும். நீ இவெல்லாம் பொறாமப்படுறான், இவன் எப்படி இவனுக்குள்ள எப்படி பொறாம அப்படி இல்ல. ச்சே, பாவம், பொறாமப்படுறான் பையனை. என்ன பார்த்துல என்ன பொறாம பண்ண சிரிப்பாரு. நானும் ஒண்ணுமே இல்லை, என்ன பார்த்தே பொறாம பண்றேன், நீங்க எவ்வளவு பரிதாபமா இருக்குன்னு யோசிச்சு பாரு. எனக்கு அப்படி எப்பவுமே அப்படிதான் ஆப்ரேட் பண்ணும். அவன் மேல கோவம், பொறாமப்படுறவங்களை பார்த்து யாருமே கோவப்பட்டது இல்லை, பரிதாபமா இருக்கும். நீ ஆக்சுவலா என்னை விட சூப்பரா போலாம், நீ என்ன பார்த்து எப்படி உருப்படுவாரு, அவரை பாரு கொஞ்சம் பாவமா இருக்கு. நான் என்ன பார்த்துலாம் பொறாம என்ன ஆயுது அப்படின்ற மாதிரி இருக்கு, அவ்வளவுதான் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு எதிராக ஏற்படும் ஆயுதங்களை நீங்க பாருங்க. அசுத்தாவி ஆப்ரேட் பண்ணதா, இல்ல மனுஷன் நல்லவன், மனுஷன் மேல கோவப்பட்டுறாதீங்க, உறவுகளை இழந்துடாதீங்க. அந்த உறவை மீட் அமைக்கக்கூடிய ஜபங்களை ஏறிடுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பிசாசுக்கு கொஞ்சம் இருக்காது, பேச்சு வரல, வா பேசிக்கலாமா, நீ என்னை பார்த்து இப்படி சொன்னியாமே, அதெல்லாம் கிடையாது. இயேசுவின் நாமத்துல கமாண்ட் யூ, கெட் அவுட், கெட் அவுட் சேட்டன். ஓ பிசாசு சொன்னதுக்கு செதறிச்சு பாருங்க. அவர்கிட்ட வந்து நீ யார் சொல்றது தப்புலாம் இல்ல, அந்த அளவு விதமா நான் திருப்பி சொல்றேன், அத்தாரிட்டியை நான் ரிமைண்ட் பண்ண ஆசைப்படுறேன். பாதி வருஷம் தான் முடிச்சிருக்கிறோம், போதும். இந்த தியானமே போதும், தேவையான வார்த்தை வந்துச்சு. பீப்புள் ஃபுல்லி லோடட், அத்தாரிட்டி கொடுத்துருக்கிறாரு. ஜீசஸ் நேம், கெட் அவுட் அப்படின்ற ஒரு ஒரு சாட்சியை மட்டும் நான் நினைவு போட்ட கடமைப்பட்டிருக்கேன். இப்பதான் கேட்டேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு பாஸ்டர் வந்து, அவர் வந்து டிஜே சங்கிளோடைய அதுக்கு அடுத்த செட்ல அந்த அந்த டீம்ல வந்து டிஜே தெனகையோட டீம்ல வந்து ஊழியம் பண்ற ஒரு நபர். அவர் சொன்ன சாட்சி தான். ஊழியம் பண்ணும்போது அவர் பாக்குறாரா, அந்த அந்த டீம்ஸ்ல கீழே இறங்கி, அப்பெல்லாம் க்ரூசேட்ஸ் நடக்கும் இல்லையா, நம்மளாம் சென்னையில இருந்தீங்கன்னா பீச்ல பார்த்து அந்த மாதிரி க்ரூசேட்ஸ் நடக்கும்போது வாலண்டியர்ஸ் போயிட்டு ஜெபிப்பாங்க, தேவையுள்ள ஆத்மாங்க. ஒரு டைம் என்ன இருக்கு, ரொம்ப மோசமான பிசாஸ்னால பாதிக்கப்பட்டோம், பலர் பலர் அடிக்கிறாங்க. அதாவது வாலண்டியர் பண்றாங்க, ஜம்ப் பண்ண போட்டு பட்ட பட்டையை வச்சு வீசி வீசி அடிக்கிறாங்க. கிட்ட பயமா இருந்துச்சாங்க இவருக்கு. இவர் கீழே ஒரு 10 பேர், அது இவர் லீடர். இவர் என்ன பண்ணிட்டாரா, நீக்கா ஐயோ நம்ம போட்டா நம்ம நம்ம போனா நமக்கு அற விழும், லைட் டைம்ல அமிச்சிடலான் போங்கடா பிடிக்கணுன்ற மாதிரி பலாருன்னு போயிட்டு, அதுக்கப்புறம் அவன் கடைசி வரைக்கும் கேட்கற மாதிரி அந்த அசுத்தாவி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இவங்களும் போய் பயங்கரமா முயற்சிக்கிறான், இயேசுவின் நாமத்துல போ, இயேசுவின் நாமத்துல போ, இயேசுவின் நாமத்துல போ. ஒன்னும் நடக்கிற மாதிரி இல்ல. போய் டிஜே சங்கல் கிட்ட சொல்லியிருக்கிறாங்க காதுல, ஐயா இந்த மாதிரி ரொம்ப மோசமா ஒரு பிசாசு பண்ணுது, நீ தேர்த்து அப்படின்னு. என்னால ட்ரை பண்ணிட்ட முடியல, சரி கூட்டணுவான். எவ்வளோ போராடிக்கிறான், எப்படின்னா கையை கால பிடிச்சி அப்படி எப்படி வந்து வந்து பக்கத்துல என்ன ஐயா, அவர் நம்மளால தெரியும்ல, நீங்க பாத்துருப்பீங்களா, அப்படி ஒரு சேர்ல அப்படி உட்காந்து இருப்பாரு. ஆவியின் முதிர்ச்சியில, அனுபவத்தின் முதிர்ச்சியில ரொம்ப சூப்பர்பா காடோடைய ஃபுல்லஸ்ட் க்ளோரியில அப்படி உட்காந்து இருப்பாரு. வந்து சொல்றாங்க, ஐயோ அந்த மனுஷனை கூட்டணும் வந்து தெத்துருங்க. அப்படி திரும்பி பார்த்து சொல்லியிருக்கிறாரு, நீ இன்னும் போலையா, பிலீவ் மீ ஆர் நாட், நீ இன்னும் போலையாடும் படார்னு செதறி அச்சுன்னு ஓடிக்குது நம்மளால பிளாட். யாரு அந்த பேசுறதுனால பாதிக்கப்பட்டோம். புரியுதுங்களா வல்லமை? இந்த ஊழியக்காரர் இந்த சாட்சியை சொன்னார்ல, அந்த ஊழியக்காரர் சொல்றாரு, பெஜாராயிடுச்சு எனக்கு, நான் இவ்வளோ நேரம் போராடி இயேசு நாமத்துல இயேசு நாமத்துல போராடினுங்கிறேன். அவர் திரும்பி பார்த்து நீ இன்னும் போலையான்னு கேட்டாரு. டமால்னு செய்யலாம், அதை பத்தி தான் பேசுறேன். ஓகேவா? யார அந்த மனுஷனை பார்த்தாரா, இல்ல அசுத்தாவி, அதுகிட்ட போயிட்டு போராடி நீ கைகளை பிடிச்சாச்சு மூஞ்ச வச்சிடும் பேர், ஆவியை தான் அடிக்கிறேன் மனுஷன் ஆச்சுன்னு இருக்காது. ப்ரிப்பேர்ட் ஆகுங்க. இன்னும் கூட ஆண்டவரே லோடிங் பத்தல, இன்னும் என்ன நிரப்புங்க, இன்னும் அபிஷேகிங்க, இன்னும் ஆவியின் வரங்களால நிரப்புங்க. டிஜே செய்யலாம் நம்ம நேஷன் கிடைச்ச ஒரு பெரிய பிளெஸிங். இந்த காலகட்டங்கள் எத்தனை பேர் அப்படி இருக்காங்க யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி நல்ல ஊழியர்கள் நம்ம கண் முன்னாடி எக்ஸாம்பிள் அனாயிண்டட். ஐயா சொல்றாரு, டிஜே ஐயா சொல்றாரு, ஒரு இதுல பார்த்தேன், 8 hours நான் வந்து அந்நிய பாஷையில பேசுவேன். 8 hours சொல்றாரு,
ஒரு 5 நிமிஷம் நான் மெசேஜ் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தா கூட 8 மணி நேரம் நான் அந்நிய பாஷையில பேசிட்டு நான் போவேன். அதனால அவர் போகும்போது சும்மா அப்படி அப்படி அப்படியே ஃபிளாட் ஆவாங்க, அசுத்தம் அப்படின்னு நடுங்கும். எப்படி ஒரு ஊழியக்காரர் அப்படி அப்படி என்ட்ராகும் போது எப்படி ஒரு வல்லமை வருது? ஏன்னா லோடிங் எங்க நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஸ்டேஜ்ல இல்லை. அதனால ஸ்டேஜ்ல ஆண்டவரே இப்படி ஒரு நிலைமை ஆண்டவரே பாத்துக்கலாம். ஸ்டேஜ்ல பேட்டில் ஃபீல்டு இங்க இல்லைங்க. ரிங் இருக்குல்ல, பாக்ஸிங் ரிங் இருக்குல்ல, ரிங் உள்ள போய் பாக்ஸிங் உள்ள போயிட்டு ஆண்டவர் ஜம்ப் பண்ணிருக்காரு. உள்ள போனா சண்டை செய்யணும். உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஃபைட் பண்ணுங்க. பேட்டில்ஸ் இருக்கு. ஓகேவா? நல்ல போராட்டத்தை போராடுன்னு சொல்ற போராட்டம் இருக்குது. அப்போ ஜபம் எங்க பண்ணோம்? உள்ள போயிட்டு இல்ல இல்ல இல்ல. வெளியே ஜபம் பண்ணிட்டு தான் உள்ள சீன்ல இறங்கும். ஒரு நாள் தூங்கும் போது ஆண்டவரே எதுவாக இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்றேன், என்ன லோட் பண்ணி அனுப்புங்க. ஆல்ரெடி லோடட் தான். பட் காலையில ரெனியூ பண்ணிக்கணும் லோட். ஏன்னா நம்ம வந்து ஈஸியா டைவர்ட் ஆயிடுவோம். ஈஸியா தூக்கி போட்டு அந்த உள்ள இருக்கிற கண்ணை மறந்து வந்துட்டேன் ஆண்டவரே இன்னைக்குன்னு பார்த்து அப்படிலாம் சொல்ல இருக்கக்கூடாது அவர்கிட்ட. உள்ள லோட் பண்ணி வச்சுக்கிறது எப்பவுமே எடுத்துன்னு போங்க. மெயினா இயேசுவை போல, தாவீதை போல. தாவீதுக்கும் கர்த்தருக்கும் இருக்கிற உறவு உங்களுக்கு தெரியும். இதயத்துக்கு ஏற்றோன்னு அவரே சொல்றாரு. இயேசு எந்த அளவுக்கு, இயேசுவுக்கு ஜெபம் தேவையா? என் கேள்வி. கடவுளுக்கு ஜெபம் தேவையா? தேவையே கிடையாது. ஆனா ஒரு மாம்சத்துல இருக்கிறதுனால ஹி சோஸ் மாம்சமா இருக்கணும். அவர் ஜெபம் பண்ணாமலே அப்பா எப்படி அவருக்கு சப்போர்ட் தான் பண்ண போறாங்கன்னா, நமக்கெல்லாம் ஒரு முன்னுதாரணமா இரவு முழுவதும் ஜெபித்தார். இல்ல? இரவு முழுவதும் ஜெபித்தார். டக்குன்னு அப்பப்ப கிளம்பிடுறாருங்க. நான் ட்ரை பண்ணுவோம் நம்ம. 3 வருஷம் தான் ஊழியம் பண்ண போறோம். இருக்கிற 12 சீஷர்களை ட்ரெயின் பண்ணணும். ரொம்ப அறுவடை மிகுதி, வேலையாட்கள் கம்மி. இவங்களை வந்து ட்ரெயின் பண்ணாலும் கொஞ்சம் கடினமான மக்கள், விசுவாசம் இல்லாத மக்கள் கூட இருந்த சீஷர்கள். அந்த டைம்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணும். கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா இவங்க எப்படின்னா ட்ரெயின் பண்ணி விட்டு போனோம். அடிக்கடி கழிட்டு விட்டு கிளம்பிடுறாரு. சரிப்பா நீங்க இருங்க, சாப்பிட்டு இருங்க, இல்லை நீங்க அக்கறைக்கு போங்க, நான் போய் தனியா விட்டு நான் ஜோம் பண்ணுவேன். தனியா போறேன் ஜோம் பண்ண, தனியா போறேன் ஜோம் பண்ண. எத்தனை இடத்துல பைபிள்ல இயேசு மட்டுமே, ஓகேவா, அந்த 3.5 years ஸ்பேன்ல எத்தனை இடத்துல நான் தனித்து இருந்து ஜோம் பண்ணிட்டு வரேன். தனித்து எதுக்கு, என்ன அவசியம்? அவருக்கு அவசியமா? இல்ல. அவர் ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கனால நமக்கு ஒரு முன்னுதாரணமா வச்சுட்டு போற ராஜா. எனக்கே அது அவசியம். நீ உன் கதை என்ன? எவ்வளவு ஐ மீன் ஐ எம் நாட் புஷிங் யூ டு ஜஸ்ட் ரொம்ப நேரம் ஜோம் பண்ண, அதை பத்தி பேசல. கொஞ்ச நேரம் பண்றீங்க, ரொம்ப ரொம்ப நேரம் பண்ணீங்கன்னா ஸ்தோத்திரம், சூப்பர், ரொம்ப சந்தோஷம். ஆனா லோடிங் நடக்குதா? ஒவ்வொரு நாளும் லோடிங் நடக்குதா? ஏன் நிறைய, திருப்பி நான் பாயிண்ட்டுக்கு வரேன், ஏன் நிறைய டைம்ல போராட்டங்களை தோத்து போறோம்? ஃபீல்டுக்கு போனதுக்கு அப்புறம் துப்பாக்கியை தேடி ஃபீல்டுக்கு போனதுக்கு ஆண்டவரே பாத்துங்க ஜோ 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 ஜோ. தாவீதை குறிச்சு சொல்றேன். தாவீது யுத்த களத்தில் ஜெபித்தாரா? ஆம், இல்லை. அதை தெரிஞ்சவங்க, பைபிளை படிச்சவங்க தெரியும். யுத்த காலத்துல ஒரு பிரேயரை கூட தாவீது எடுக்கல. நான் ஆண்டவரே இந்த போராட்டத்துல போறேன், எனக்கு எப்படின்னா வெற்றி கொடுத்து. அவர் எப்பவுமே ஜெபிக்கின்ற மனுஷனா இருந்திருக்கிறாரு. யுத்த காலம் அவர் எதிர்பார்த்த டைம்ல வந்தாலும் அங்க போயிட்டு இவன் பேசுறான் வார்த்தையை ஐ மீன் வார்த்தையை வந்து சூழ்நிலையை பார்த்து இவன் பேசுறான். நீ என்னடா சொல்றது, இன்னைக்கு இவன் காக்காக்கு போற கோலியாத்து கிட்ட சொல்ற வார்த்தையை பாருங்களேன். இவன் நான் என்ன நாயா அப்படின்னு சொன்ன மாதிரி, இங்க இருந்து தவுள் உண்டு, அவன் அவ்வளவு பெரிய ஜெயண்ட். அவன் பார்த்து ஏய் இன்னைக்கு உன் உடம்பு வந்து காக்காங்க வந்து சாப்பிடாரு, பேர்ட்ஸ் ஆஃப் த வில் ஃபீட் யுவர் ஃபிளஷ், அதான் சொல்றாரு. பச்சைங்க இப்போ கொஞ்ச நேரத்துல உடலை சாப்பிடும். என்ன மென்டல் ட்ராமா வந்திருக்கும் பாருங்க அவனுக்கு. ஏய் இத்தனை நாள் எல்லாம் கதி கலங்கி நடங்கினுங்கிறான், யாரா நீ? ஒரு விதமான வெப்பனம் இல்லாம வந்து அப்படி இப்படி வந்து நிக்கிறேன். உன் என்ன அச்சு ஒரு விரல டக்குன்னு தட்டி விடலான்னு தான் வந்திருப்பாரு. இவர் எதிர்பார்க்கல. என்ன ஒரு துணிகரம் பாரு, என்ன ஒரு தைரியம். எப்படிங்க ஒரு கோலியாத்தை பார்த்து இத்தனை பேர் ஆர்மிஸே நடுங்கிற ஒரு ஒரு யுத்த வீரனை பார்த்து அப்படி வாட்டதான் அப்படி இருப்பான். அவனுடைய அப்பியரன்ஸே ஜைஜாண்டிக்கா இருக்கு. பார்க்கலாம் அவன் டம்மி பேசா கூட இருக்கலாம். ஆனா அப்படி வந்து நிக்கும் போது, ஏய் என்ன சத்தம் போட்டுனுங்கிற, கொஞ்ச நேரத்துல நிக்கா பேர்ட்ஸ் ஆஃப் தேர், ஓகே, பட்சிகளுக்கு இறையாக போறது வராரு. தென்னவட்டி பேச்சு வந்து அப்படி அவ்வளவுதான் அட்ரஸ் பண்றாரு. சவுலிட்ட சொல்றாரு, ஐயா நீங்கெல்லாம் ஒரு ஆளே கிடையாது. கரடி நாடு மேய்க்கும் போது கரடி வந்துச்சு, சிங்கம் வந்துச்சு, அதை காப்பாத்த வாயை கீழ்ச்சி போட்டேன். இப்ப என் ஜனத்தை காப்பாத்தி இவன் தலையை வெட்டி போறேன், நீங்க என்ன அவ்வளவு ஏன் டென்ஷன் ஆகுது? இவ்வளவுதான் பாக்குறாரு. மத்தவங்க கோலியாத், இவரு கோலியாத் தானே, என்ன இப்போ ஆடு, ஐ மீன் சாரி, லயன், சிங்கம், கரடி, கோலியாத் அப்படி இல்லை. சிங்கம், கரடி, கோலியாத். டேவிட் மென்டாலிட்டி அதான் திருப்பி வர. நம்மளாம் தாவீதின் மனநிலைக்கு வரும். நீ வின் பண்ண நல்ல பேட்டில்லாம் சொல்லுப்பா, என்ன பண்ணுவோம்? தாவீது கோலியா நம்ம அப்படி சொல்லுவோம். தாவீதை அவர் என்ன தருவார் சொல்லாரு, ஐயா ஒரு கரடி ஐயா, ஒரு ஒரு சிங்கம் ஐயா, கோலியாத்னு ஒருத்தன் ஐயா,
ப்ரோ நான் யா கோலியாத் எவ்வளவு பெரிய ஆளு, கராட்டி சிங்க அவ்வளவுதான், அவனுக்கு என்ன அவ்வளவு பில்டப், அப்படிதான் அவர் டீல் பண்ணுவார். புரிஞ்சுதா? இந்த விதமான ஒரு மென்டாலிட்டிக்கு நம்ம வரலாம். இந்த வேர்ஸ், இந்த 9th வேர்ஸ், சாரி 10வது வாசனம் நான் பாதி தான் முடிச்சேன். எனக்கு நல்லா தெரியும், நல்லா ரொம்ப நல்லா தெரியும். கண்டிப்பா நான் பிளான் பண்ணதை ஒரு நாளும் எஸ்ஐசியில் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா என் நினைவில் அவர் நினைவில் ஸ்டார்ட் பண்றோம். இது வந்து ரீசெண்ட் இந்த மந்த் ஃபுல்லாவே தான் நடக்குது. நான் ஒரு குட்டி குட்டி போர்ஷன் தான் நானே எடுத்துட்டு வரேன். இவ்வளவு உண்டு ஒரு 4 வருஷம் நான் ஆண்டவர் பாக்குறாரு. ஃபர்ஸ்ட் வாரமே நான் பார்த்துட்டேங்க. நான் 6 வருஷம் எடுத்து ஆண்டவர் பார்த்தாரு. எங்க 6க்கு போற, 6 வருஷம் தான் எங்க போறேன், ஒரு வருஷம் தான் இன்னைக்கு பேசணும், ஆழமா பேசு. அடுத்த வாட்டி ப்ரிப்பரேஷன் சொன்னாரு. 2வது வருஷம் போறான், எங்க போற, ஒன்னே நீ முடிக்கலையே, ஒண்ணுக்குள்ள போ, டீப் டைவ் பண்ணு. இன்னைக்கு 10வது வருஷம் ஆரம்பிச்சு நம்ம அடுத்தது ஒரு பயங்கரமான வெளிப்பாடு இது சொன்னேன் இல்லையா, அந்த வெளிப்பாடுக்கு நான் ஒன்றும் வரலங்க. இப்ப பேசுறது எல்லாமே ஆவியானவர் ரைட் நவ் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்ககிட்டயும், யூடியூப்ல கேட்க போற தான் நேசிக்கின்ற தன்னுடைய பிள்ளைங்க கிட்டயும் என்கிட்ட சொன்ன பேசினே இருக்கும்போது ஹோலி ஸ்பிரிட் சொன்னதுனால பாதி வசனம் போதும். திருடன் திருட கொள்ள அழிக்க வரான், அதுக்கப்புறம் வேற அழிக்கலானே அன்றி வேற ஒன்றுக்கும் வரான். இதை பத்தி பேசு, எப்படி அட்ரஸ் பண்ணணும்னு சொல்லு, என்ன பண்ணணும்னு சொல்லு. திருப்பி கடைசி ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடறேன். லோடிங் ஸ்டேஜ்குள்ள நடக்கக்கூடாது, ஓகேவா? சண்டைக்காக தயார்படுத்துறது வந்து ட்ரைனிங் வந்து ஸ்டேஜ்ல அவன் எதிரில் ஆப்போனன்ட் இருக்கும்போது நடக்கக்கூடாது, பின்னாடி நடக்கணும். பின்னாடி வந்து ஆல்ரெடி முந்தின நாள் ட்ரைனிங் வந்து ரெகுலரா நடக்கணும். அப்பதான் சண்டையில ஜெயிக்க முடியும். நம்மளுக்கு போராட்டங்கள் இருக்கு, நமக்கு யுத்தங்கள் இருக்கு, நம்ம வெற்றி திறக்க போற மாற்று கருத்து கிடையாது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகள் நிறைய இடங்களை ஏன் தோற்று போறோம், காரணம் ப்ரிப்பேர்டா இல்லை. ஐ மீன் எல்லா விதமான ஆயுதங்களும் இருக்கு, ஆயுதம் இருந்தே தோற்றும் இல்ல. இவங்க சவுலோட ஆர்மிஸ் கிட்ட இல்லாத ஆயுதங்களா, இல்லாம போய் ஒருத்தன் ஜெயிச்சான். அவங்ககிட்ட எந்த விதமான இதுவும் இல்லை, இவங்க கிட்ட இருக்கிற வெப்பன்ஸ் எல்லாம் இல்ல, போட்டாலும் பத்த மாட்டேங்க, இது வேலை ஆகுது நமக்கு, நம்ம நான் நார்மலா யூஸ் பண்ற பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கிறேன்னு போறான். அவரும் ட்ரை பண்ணாரு, நான் இவங்களை மாதிரியே போட்டு வீட்டு தூக்கம் இல்லை, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகுது, கைடி போடு, இது போதும் எனக்கு. புரியுதுங்களா? நம்மளுடைய அப்ரோச் எப்படி இருக்குது, எப்படி இருக்கணும் அப்படின்னா, லோடிங், ஜெபம், கர்த்தரத்துல இருந்து பெற்றுக்கொள், ரிசப்ஷன், ரிசீவிங் ஸ்டெப்ஸ் ஃப்ரம் காட், ரிசீவிங் விஸ்டம் ஃப்ரம் காட். தேவ ஞானம், தேவ ஞானத்தினால லோட் பண்ணப்படுறது, தேவனுடைய அபிஷேகத்தினால ரினியூ பண்ணப்படுறது. தேவனுடைய அபிஷேகத்தை அதிகமா அப்படியே அப்படியே அந்த எப்படி சொல்றது, கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி நம்ம தியானிச்சோம் இல்லையா, லைக் ஃபயர், ஒரு நெருப்பு போல அனல் மூட்டி எழுப்பினே இருக்கணும்னு பார்த்தோம் இல்லையா. அந்த ப்ராசஸ்லாம் சண்டையில நடுவுல பண்ண எதிர்பார்த்ததே டைம் இருக்காது. ஓகே, அவ்வளவு டைம் இருக்காது, அவன் ஜெயிச்சுட்டு போயினே இருப்பான். நம்ம என்ன பண்ணி இதெல்லாம் ஆல்ரெடி எப்பொழுதும் தயாரா இருக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். வசனம் இருக்கு, இடைவிடாமல் ஜோம் பண்ணுங்கள். அந்த வசனத்தை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம், கொஞ்ச நேரம் ஒதுக்கி ஜோம் பண்றேன், சூப்பர், ரொம்ப சந்தோஷம். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு பைபிள் என்ன சொல்லுதுன்னா, இடைவிடாமல் ஜோம் பண்ண சொல்லி சொல்லுது. நம்மளுடைய எஸ்ஐசி திருச்சபை எப்படி இருக்கணும்னா, இடைவிடாமல் ஜெபிக்கின்ற ஆளா இருக்கணும். நீங்க வந்து நேரத்தை ஒதுக்கி ஒரு 2 மணி நேரம் ஜோம் பண்றோம்னா சூப்பர், அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஆனா அதோட நிறுத்துறாதீங்க. நம்மளுடைய ஆட்டிடியூட் ஆஃப் ப்ரேயர் எப்படி இருக்கணும்னா, இடைவிடாமல் ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ணுங்க. தாவீது வந்து 7 times he praised God அப்படின்னு வசனம் சொல்லுது. 7D அப்படின்னு ஒரு மெசேஜை நான் போட்டிருக்கேன். தாவீது D7, சாரி D7 ஒரு மெசேஜ் போட்டிருக்கேன் இந்த ஒரு சப்ஜெக்ட்ல. தாவீது ஒரு 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 24 மணி நேரத்துல 7, ஒரு கிங், ரொம்ப பிஸியான ஒரு பர்சன், 7 times எப்படி ஸ்பிளிட் பண்ணி அவர் ஜோம் பண்ணியிருப்பார், அவர் எப்படி கர்த்தரை துதிச்சிருப்பார், ஜோம் பண்ணியிருப்பாரு. அவரு மைட் பி அந்த பேட்டில் அப்படி அப்படியே போக்கிலேயே சேரியட்ஸ்ல போயிட்டு இருக்கும் போது, யுத்த காலத்துக்கு போறதுக்கு முன்னாடி அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி இருப்பாரு. என்ன சும்மா தானே, இப்ப சும்மா தானே இருக்கு போறோம், போகும்போது ஜோம் பண்ணே போலாம், துதிச்சுனே போலாம், அப்படி ஒதுக்குனாதான் உண்டு. நான் யோசிக்கிறேன், யோசிச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு சத்தியத்தை சொல்லி முடிக்கிறேன். பிரதர், நீங்க சொன்னதெல்லாம் எனக்கு புரியுது, ஆனா நான் ஏன் தோக்குறேன், நான் ஜெயிக்கணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டீங்க. ஆனா நான் கடந்த காலகட்டத்துல நான் தோத்ததுக்கான காரணம் ஆண்டவர் அல்ல, ஒன் திங். 2வது, அப்ப எனக்கு தேவையான ப்ரொவிஷன் இல்லை, எனக்கு தேவையான லோடிங் நான் சொல்லிட்டேன். தாவின் கருவில் உருவாக்கு முன்னதாக தேவையான எல்லா லோடிங் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, நமக்குள்ளதான் இருக்கு. துப்பாக்கி எடுக்க தெரியல, துப்பாக்கி ஆப்ரேட் பண்ண தெரியல, ட்ரைனிங் எங்க நடந்திருக்கணும், தனிப்பட்ட விதத்துல வார் ரூம்னு சொல்லுவாங்க, ஜப அறைய. ஆங்கிலேயர்கள் சில பேர் வந்து வார் ரூம்னு சொல்லுவாங்க. அங்க வார்க்காக ரெடி ஆகணும், யுத்த காலத்திற்காக ரெடி ஆக வேண்டிய இடம் இது உங்களுடைய ஜப அறை. ஒரு ஜபம், நீ எங்க ரெகுலரா ப்ரே பண்ண அந்த இடத்துல யுத்தங்களுக்காக ரெடி ஆகுங்க. அநேக யுத்தங்களே, ஏன்னா நண்டுனே தான் இருக்கும், பயப்படாதீங்க. இந்த வாழ்க்கை ஐயோ யுத்தம் வருது, எப்பவுமே யுத்தத்துல தான் இருக்கிறோம் உலகத்துல, நம்ம வாழ்றதுக்கு அது கன்சிஸ்டன்ட் அண்ணன் இருக்கும். ஈவில் வெர்சஸ் குட், ஓகேவா? லைட்டுக்கும் டார்க்னஸ், வெளிச்சத்துக்கும் இருட்டுக்கும் எப்பவுமே போராட்டம் இருந்துனே தான் இருக்க போகுது. நம்ம வெற்றி சேர்ந்துனே இருக்க போறோம், தோத்துனே தான் இருக்க போகுது கடைசி வரைக்கும், ஓகேவா? அதனால அது நம்ம கன்சிஸ்டன்டா ஜெயிக்கணும். ஜெயிக்க தேவையான லோடிங்க ஜபத்துல, கர்த்தருடைய வார்த்தையை படிக்கல, மெயினா துதிக்கிறதுல. துதி மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் வெப்பன் அகேன்ஸ்ட் ஈவில் எதுவுமே இல்லைங்க. ஜபத்திற்கு ஈக்குவலா நான் துதியை பாக்குறேன், துதிக்கு ஈக்குவலா கர்த்தருடைய வார்த்தை தியானமா பாக்குறேன். 3மே நான் ஈக்குவலா தான் பாக்குறேன்.
1 2 3 போட எனக்கு விருப்பமே இல்லை. இப்படிதான் போட முடியும் 1 2 3ன்னு. 1 1 1 அப்படி வேணா போட்டு 3மே ஈக்குவலா நான் போடுறேன். ஏன்னா இதை பேலன்ஸ் பண்ண கத்துக்கணும்னு வைங்களேன், பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கை வரலாம். அந்நிய பாஷை எல்லாமே இதுல உள்ள வந்துடும். ஆவியின் வரங்களை கேட்லிஸ்ட் மாதிரி அப்படியே போட்டு அனல் மூட்டி எழுப்பிட்டு ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோங்க. திருடன் திருட வரான், கொலை செய்ய வரான், அழிக்க வரான், ஸ்டீல் கில்லு டிஸ்ட்ராய், இது 3மே நம்மளை நோக்கி பாஞ்சுனே இருக்கும். பயப்படாதீங்க. ஆனாலும் ஏன்னா அவர் வெற்றி சிறக்க உதவி செய்வாரு. ஆவியின் அபிஷேகத்துல ஆவியானவருடைய முழுமையில நம்ம வாழும்போது நிச்சயமாகவே இந்த உலகத்தை ஜெயிக்க நமக்கு பலன் உண்டு. வசனம் சொல்லுது இல்லையா, நான் ஜெயிச்சேன்ல, நான் ஜெயித்தேன், உலகத்தை நான் ஜெயித்தேன், நீயும் ஜெயிப்ப. ஓகேவா? நான் ஜெயித்தேன்னு சொல்லி அப்ப நான் உங்க பிள்ளையாகி நான் எப்படி தோப்பேன்? நானும் ஜெயிப்பேன், நீங்களும் ஜெயிக்க போறீங்க. கர்த்தர் உங்களை கொண்டும் உங்கள் மூலியமாவும் பெரிய காரியங்கள் செய்ய போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ so much. God bless you all.